காற்றின் குரல். ஹலோ மக்களே, ஒரு கதை சொல்லட்டா நிகழ்ச்சியில் காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருந்த அந்த பழைய வீட்டை யாரும் வாங்க விரும்பல. அதுக்கு காரணம் அதோடைய வயது இல்லை, அதோட சுவர்களும் இல்லை, அந்த வீட்டை பற்றிய கதைகள். ஊர்ல இருந்த ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனா எல்லா கதைகள்லையும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பொதுவா இருக்கும். மேலே இருக்கிற கடைசி அறையை மட்டும் திறக்காத. 30 வருடங்களா அந்த வீடு பூட்டியே இருந்தது. வீட்டுடைய உரிமையாளரான சண்முகம் இறந்த பிறகு அவருடைய ஒரே பேரனான கார்த்திக் அந்த வீட்டை மரபுரிமையா பெற்றான். சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்த கார்த்திக் அந்த வீட்டை விற்றிடவே ஊருக்கு வந்திருந்தான். அவனுக்கு பேய் பிசாசு போன்ற விஷயங்கள்லாம் நம்பிக்கை இல்லை. அதனால ஊர்க்காரங்க சொன்ன கதைகள் அவனுக்கு சிரிப்பைத்தான் வர வச்சுது. அண்ணா, ராத்திரி மட்டும் அந்த வீட்டில் தங்காதீங்க, வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த டீ கடைக்காரன் எச்சரிச்சான். கார்த்திக் சிரிச்சான். ஏன், பேய் வருமா? அவன் கிண்டலா கேட்டான். ஆனால் அந்த கடைக்காரன் சிரிக்கலை. அவனுடைய முகம் திடீர்னு சீரியஸாக மாறிச்சு. பேய் வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அது என்னன்னு யாருக்குமே தெரியாதுன்னு. அந்த பதில் கார்த்திக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. ஆனால் அவன் அதை பெருசாக எடுத்துக்கல. மாலை நேரத்தில் வீட்டுடைய சாவியை எடுத்துக்கிட்டு உள்ளே நுழைஞ்சான். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு வித்தியாசமான வாசனை அவனை தாக்குச்சு. பல வருடங்களாக திறக்கப்படாத இடத்துடைய வாசனை, தூசி, ஈரப்பதம் மற்றும் அடையாளம் தெரியாத ஏதோ ஒன்று. வீட்டுடைய கீழ்த்தளம் முழுவதையும் அவன் சுற்றி பார்த்தான். பழைய நாற்காலிகள், மூடிய ஜன்னல்கள், சில குடும்ப புகைப்படங்கள் எல்லாமே சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் படிக்கட்டில் ஏறின உடனே அவன் நடையை நிறுத்தினான். மேல்தளத்தோடைய கடைசி பகுதியில் மட்டும் ஒரு கதவு இருந்தது. மற்ற எல்லா கதவுகளும் பழுப்பு நிறத்தில் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு கதவு மட்டும் கருப்பு நிறத்தில் இருந்தது. அது மேலே வெள்ளை சுண்ணாம்பால் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. தூசி படிஞ்சிருந்தாலும் ஒரு வார்த்தை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுது. திறக்காதே. கார்த்திக் சிரிச்சான். இதென்ன சினிமா படம் மாதிரி இருக்கு என்று முணுமுணுத்தான். அந்த நேரத்தில் அவன் பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. மிக மெதுவா, மிக தெளிவா ஒரு பொண்ணுடைய குரல். திறக்காதே. கார்த்திக்கோடைய உடல் முழுவதும் உறைஞ்சுது. அவன் உடனே திரும்பி பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. ஆனால் படிக்கட்டுடைய கீழே இருந்த கண்ணாடியில் அவன் மட்டும் இல்லை. அவனுக்கு பின்னால வெள்ளை உடை அணிந்த ஒரு பெண் நின்று கொண்டிருந்தா. இதயம் ஒரு நொடி துடிக்கிறது மறந்தது. படிக்கட்டுக்கு கீழே இருந்த அந்த பழைய கண்ணாடியில் அவன் தெளிவாக பார்த்தான். அவன் மட்டும் இல்லை, அவனுக்கு பின்னால வெள்ளை நிற ஆடை அணிந்த ஒரு பெண் நின்று கொண்டிருந்தா. அவளுடைய முகம் முழுவதும் தெளிவா தெரியல. பழைய புகைப்படத்து மேல மழைத்துளி விழுந்து முகத்தை அழித்தது போல மங்களா இருந்தது. ஆனா அவன் நின்றுட்டு இருந்தா. அதுல சந்தேகமே இல்லை. ஒரு நொடி, 2 நொடிகள், 3 நொடிகள் கார்த்திக்குடைய கண்கள் கண்ணாடியிலிருந்து விலகவே இல்லை. அவன் மூச்சு கூட விட மறந்திருந்தான். பிறகு திடீர்னு திரும்பி பார்த்தான். படிக்கட்டுக்கு கீழே யாருமே இல்லை. அங்க இருந்தது இருள் மட்டும்தான். மூடிய ஜன்னல்கள் வழியா வந்த மாலை நேர வெளிச்சம் சுவர்கள் மேல சிக்கி வீட்டுக்குள்ள ஒரு மங்கலான மஞ்சள் நிறத்தை பரப்பி இருந்தது. அந்த வெளிச்சத்துக்குள்ள எந்த மனித உருவமும் இல்லை, எந்த அசைவும் இல்லை, எந்த சத்தமும் இல்லை. சில நொடிகள் கார்த்திக் அப்படியே நின்னான். பிறகு தன்னைத்தானே திட்டிட்டு சிரிச்சுக்கிட்டான். கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் என்று முணுமுணுத்தான். இல்லை, வெளிச்சத்தோட விளையாட்டா இருக்கும். ஆனா அந்த வார்த்தைகளை அவன் தன் மனசை சமாதானப்படுத்துறதுக்காகத்தான் சொன்னான். அவனுக்கே அதுல நம்பிக்கை இல்லை. வீட்டுடைய கீழ்த்தளத்தை இன்னொரு முறை போய் பார்த்தான். ஒவ்வொரு அறையையும் திறந்து பார்த்தான். பழைய சமையலறை, தூசி படிந்திருந்த உணவு மேசை, மூடிய அலமாரிகள், செதஞ்சிருந்த நாற்காலிகள் எல்லாத்தையும் பார்த்தான். ஆனா எந்த அறையிலையும் யாரும் இல்லை. மனுஷன் இருந்ததுக்கான சுவடு கூட இல்லை. மாலை மெதுவா இரவாக மாற ஆரம்பிச்சது. வெளியில சூரியன் மறைஞ்சதும் அந்த வீட்டுடைய தோற்றமே மாறி போச்சு. பகல்ல பழைய வீடா தெரிந்த இடம் இரவுல உயிரோடு இருக்கிறது போல தோன்றுச்சு. சுவர்கள் மேல விழுந்த நிழல்கள் மெதுவா நகர்ந்துச்சு. காற்று இல்லாதப்பவும் பழைய திரைச்சீலைகள் அசைஞ்சது. வீட்டுக்குள்ள எங்கிருந்தோ ஒரு ஈரமான மண் வாசனை பரவ ஆரம்பிச்சது. அந்த வாசனை வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ இருந்ததை விட இப்போ அதிகமா இருந்தது. மழை பெய்யாத நாட்கள்ல கல்லறை மண்ணிலிருந்து வரக்கூடிய வாசனை போல. இதெல்லாம் மனப்பிரம என்று கார்த்திக் மீண்டும் தனக்குத்தானே சொன்னான். அவனுக்கு பயம் இல்லை, ஆனா மனசுல அமைதி இல்லை. இரவு 9 மணிக்கு அவன் கீழ்த்தள அறையில படுக்கையை அமைச்சான். மேல்தளத்துல தங்க விருப்பம் இல்லை. ஏன்னா அவனுக்கே தெரியல. அந்த கருப்பு கதவு இருந்த திசையை நினைச்சாலே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சங்கடம் தோன்றுச்சு. வெளியில கிராமம் முழுவதும் அமைதி ஆயிடுச்சு. சில நேரங்கள்ல தொலைவுல நாய் குறைக்கிற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அதுவும் சில வினாடிகள்ல மறைஞ்சிடும்.
அதுக்கு பிறகு மீண்டும் முழு அமைதி. அந்த அமைதி தான் கார்த்திக்கு பிடிக்கல. நகரத்தில் வளர்ந்த அவனுக்கு அமைதிங்கிறது புதுசு. அங்கே எப்பவும் வாகன சத்தம் இருக்கும், மனிதர்களுடைய பேச்சு இருக்கும், ஏதாவது ஓசை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே அமைதி கூட ஒரு சத்தமாக இருந்தது. இரவு 11 மணி. அவன் தூங்க முயன்றான். ஆனால் தூக்கம் வரல. கண்களை மூடினதும் கண்ணாடியில் பார்த்த அந்த பெண்ணுடைய உருவம் தான் நினைவுக்கு வந்துச்சு. அவ யாரு? அவ உண்மையிலேயே அங்கே இருந்தாளா, இல்லை என்னோட கற்பனையா? அந்த நேரத்தில் மேலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. டக்குன்னு கார்த்திக் கண்களை திறந்தான். சில வினாடிகள் அமைதி. பிறகு மீண்டும் டக்குன்னு ஒரு சத்தம். இந்த முறை அவன் எழுந்து உட்கார்ந்தான். அந்த சத்தம் மேல்மாடியிலிருந்து வந்தது. அதில் சந்தேகமே இல்லை. எலி இருக்கும் என்று நினைச்சான். ஆனால் 3வது முறை சத்தம் கேட்டப்போ அவன் உடலுக்குள்ள ஒரு குளிர் ஓடிச்சு. ஏன்னா அது எலியோட ஓட்டம் இல்லை. டக் டக் டக்குன்னு அது காலடி சத்தம் போல கேட்டுச்சு. யாரோ ஒருத்தர் மெதுவாக நடக்கிறது போல. மேல்தளத்துடைய ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரைக்கும் மெதுவா, அவசரம் இல்லாம, அமைதியா. கார்த்திக் அப்படியே நின்னான். அவனுடைய பார்வை மேல்தளத்தை நோக்கி இருந்தது. மூச்சு கூட சத்தம் போடக்கூடாதுன்னு நினைக்கிறது போல அவன் மெதுவா சுவாசித்தான். சத்தம் நின்றுடுச்சு. சில வினாடிகள் எதுவும் இல்லை. அவன் மீண்டும் படுக்க முயன்றான். அந்த நேரத்தில் மேலே இருந்து ஒரு நீண்ட இழுக்கிற சத்தம் போல கேட்டது. குரீக்குன்னு ஒரு பழைய கதவு திறக்கப்படும் போது வரக்கூடிய சத்தம். கார்த்திக்குடைய கண்கள் தானாவே மேல் மாடி படிக்கட்டை நோக்கி போச்சு. அங்கே இருள் மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த இருளுக்குள்ள ஏதோ ஒன்று நின்றுட்டுருக்கிறது போல தோன்றுச்சு. அது மனித உருவம் போல இருந்தது. அடுத்த நொடி மேல் மாடியோட இருளுக்குள்ள 2 வெண்மையான கண்கள் திறந்துச்சு. அந்த கண்கள் அவனை நேராக பார்த்துட்டு இருந்தது. கார்த்திக்குடைய உடல் முழுவதும் உறைஞ்சு போயிருந்தது. அது பார்த்த உடனே மேல்மாடியோட இருளுக்குள்ள 2 வெண்மையான கண்கள் மட்டும் மிதக்கிறது போல தெரிந்த அந்த காட்சி இன்னும் அவனுடைய மனசுல இருந்து அகலல. அவன் அசையாம நின்றுட்டு இருந்தான். சில நொடிகள், சில நீண்ட மூச்சை நிறுத்த செய்யற நொடிகள். பிறகு அந்த கண்கள் மறைஞ்சிடுச்சு. அப்படியே ஒரு விளக்கு அணைஞ்சது போல, ஒரு கனவு கலைஞ்சது போல இருள் மீண்டும் இருளா மாறிடுச்சு. ஆனா கார்த்திகோட இதயம் மட்டும் இன்னும் வேகமா துடிச்சிட்டு இருந்தது. இல்ல என்று தனக்குத்தானே சொன்னான். இது உண்மையா இருக்க முடியாது. ஆனா அந்த வார்த்தைகள்ல நம்பிக்கை இல்லை. அது பயத்தை மறைக்க முயல்ற ஒரு மனுஷனுடைய பலவீனமான முயற்சி மட்டும்தான். தண்ணீர் குடிச்சான், முகத்தை கழுவுனான், வீட்டுல உள்ள எல்லா விளக்குகளையும் ஏத்தி விட்டான். ஒளி இருந்தா பயம் குறையும்னு நினைச்சான். ஆனா சில இடங்கள்ல ஒளியே பயத்தை அதிகப்படுத்தும். இந்த வீடு அப்படிப்பட்டது. ஒளி எரியும் போது சுவர்களுடைய விரிசல்கள் இன்னும் தெளிவா தெரிஞ்சது. நிழல்கள் இன்னும் நீளமா வளர்ந்துச்சு. வீடு இன்னும் உயிரோட இருக்கிறது போல தோன்றுச்சு. நள்ளிரவு கடந்திருந்தது. வெளியில காத்தே இல்லை. மரங்கள் கூட அசையல. முழு கிராமமும் ஆழ்ந்த உறக்கத்துல மூழ்கி இருந்தது. ஆனா கார்த்திக்கு மட்டும் தூக்கம் வரல. அவன் பழைய குடும்ப புகைப்படங்களை எடுத்து பார்த்துட்டு இருந்தான். சண்முகம், அவருடைய மனைவி, சில உறவினர்கள், பழைய கருப்பு வெள்ளை புகைப்படங்கள், காலத்துடைய தூசி படிந்த நினைவுகள். அதுல பெருசா எதுவும் இல்லை. அதே நேரத்துல ஒரு சத்தம். டக்குன்னு அவன் உடனே தலை நிமிர்ந்தான். இந்த முறை மேல் மாடியிலிருந்து இல்லை, வீட்டுடைய வலது புறத்திலிருந்த பெரிய ஜன்னல் பக்கம். அவன் மெதுவா எழுந்தான். இதயம் மீண்டும் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. ஆனா அந்த ஜன்னலை அவன் அந்த சாயந்தர நேரத்திலேயே அவன் மூடிட்டான். அது அவனுக்கு நல்லா ஞாபகத்துல இருந்தது. ஆனா இப்போ அது திறந்திருந்துச்சு. சிறிதளவு இல்லை, முழுவதுமா திறந்திருந்துச்சு. அந்த ராத்திரி நேரத்துல காத்து இல்லாதப்பவும் அதோடைய மரக்கதவுகள் மெதுவா அசைஞ்சிட்டு இருந்தது. கிரிக் கிரிக்குங்கிற அந்த சத்தம் வீட்டுடைய அமைதியை கிழிச்சுது. கார்த்திக் மெதுவா ஜன்னல் பக்கத்துல போனான். வெளியே பார்த்தான். கருமையான இருள், தொலைவுல சில மரங்கள், அதுக்கு அப்பால எதுவும் இல்லை. ஆனா யாரோ பார்த்துட்டு இருக்கிறது போல ஒரு உணர்வு. அந்த உணர்வு திடீர்னு அவன் மார்புக்குள்ள இறங்குச்சு. இருளுக்குள்ள யாரோ நின்றுட்டு இருக்கிறாங்க, அவனை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவனால அவங்கள பார்க்க முடியல. மனுஷனுடைய பழமையான பயங்கள்ல ஒன்று அது. தன்னை யாரோ கவனிக்கிறாங்கங்கிற ஒரு உணர்வு. கார்த்திக் மெதுவா வெளியே எட்டி பார்த்தான். எதுவும் இல்லை. ஆனா அந்த உணர்வு மட்டும் குறையவே இல்லை, அதுக்கு மாறா அதிகரிச்சுது. அவன் ஜன்னலை மூட முயன்றான். மரக்கதவை இழுத்தான். அதை அசையல. மீண்டும் இழுத்தான். அப்போதான் கவனிச்சான், ஜன்னலோட விளிம்புல தூசி படிஞ்சிருந்தது. ஆனா அந்த தூசிக்கு நடுவுல 5 விரல்களுடைய தடம் இருந்துச்சு. யாரோ சமீபத்துல அந்த ஜன்னலை தொட்டு இருந்திருக்கிறாங்க. அவன் மெதுவா பின்வாங்கினான். அந்த தடங்கள் புதுசு, ரொம்பவே புதுசு. இங்க யாரோ வந்திருக்கணும் என்று முணுமுணுத்தான். ஆனா அந்த வார்த்தைகள் அவனுக்கே சரியா தோன்றல. ஏன்னா வீட்டுடைய எல்லா கதவுகளும் உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது. அந்த இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவே இல்லை. விடியற் காலையில
சோர்வால அவனுடைய கண்கள் மூடிச்சு. காலை நேரம். சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் நேத்து ராத்திரி நடந்த எல்லாமே முட்டாள்தனமா தோன்றுச்சு கார்த்திக்கு. பயம் எப்பவுமே இருளோடு வலிமையானது. வெளிச்சம் வந்துட்டா அது பலவீனமடையும். அதனால தான் கார்த்திக் தன்னைத்தானே கேலி செஞ்சுக்கிட்டான். ஒரு பழைய வீடு, சில சத்தங்கள், இதுக்கெல்லாம் இவ்வளோ பயமா? ஆனால் அந்த நம்பிக்கை அதிக நேரம் நீடிக்கலை. அவன் காலை உணவுக்கு பிறகு வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். மேல்தள அறைகளில் இருந்த பழைய பொருட்களை வெளியே எடுத்தான். அலமாரிகளை திறந்தான். பழைய பெட்டிகளை தேடினான். அப்போது ஒரு மரப்பெட்டி கிடைச்சது. தூசியால் முழுவதுமாக மூடப்பட்டிருந்தது. பல வருடங்களாக யாரும் திறக்காதது போல. அவன் அதை மெதுவாக திறந்தான். உள்ள பழைய புகைப்பட ஆல்பங்கள், கடிதங்கள், சில பழைய ஆவணங்கள். கார்த்திக் ஆல்பத்தை எடுத்து புரட்டினான். ஒரு குடும்ப விழா, ஒரு திருமணம், ஒரு கோவில் திருவிழா. ஒவ்வொரு புகைப்படமும் கடந்த காலத்துடைய சிறிய ஜன்னல் போல இருந்தது. பிறகு ஒரு புகைப்படம். அவனுடைய கை திடீர்னு நின்னுச்சு. அவனுடைய கண்கள் அந்த புகைப்படத்து மேல உறைஞ்சு நின்னுது. அது வீட்டுடைய முன்புறத்தில் எடுக்கப்பட்ட பழைய குடும்ப படம். சண்முகம் நடுவுல நின்றுட்டு இருந்தாரு. அவரை சுத்தி குடும்பத்தினர் எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா படத்துடைய வலது ஓரத்துல மட்டும் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. வெள்ளை உடை, நீண்ட முடி, அமைதியான முகம். கார்த்திக்குடைய மூச்சே நின்னது போல இருந்தது. அந்த முகத்தை அவன் ஏற்கனவே பார்த்திருந்தான். நேத்து இரவு கண்ணாடியில. அதே பெண். அவன் புகைப்படத்தை முகத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்தான். மீண்டும் பார்த்தான். மீண்டும் மீண்டும். சந்தேகமே இல்லை, அது அவதான். ஆனா அதை விட பயங்கரமான விஷயம் இன்னும் இருந்தது. புகைப்படத்தோட பின்புறத்துல யாரோ கையால எழுதியிருந்தாங்க. மங்கிய மை, அழிந்த எழுத்துக்கள். ஆனா ஒரு பெயர் மட்டும் தெளிவா இருந்தது. மீனா. அந்த பெயரை பார்த்த நொடியில மேல் மாடியில இருந்து திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. தட்டாம்னு. முழு வீடும் அதிர்ந்துச்சு. கார்த்திக் திடுக்கிட்டு போய் மேலே பார்த்தான். அந்த சத்தம் கருப்பு கதவு இருந்த திசையிலிருந்து வந்தது. அதே நேரத்துல அவன் கையில இருந்த புகைப்படத்துடைய கீழ்ப்பகுதியில இதுவரைக்கும் கவனிக்காத ஒரு வரி அவன் கண்ணில் பட்டுச்சு. அவளை மறக்காதே. அந்த எழுத்துக்கு கீழே சிவப்பு நிறத்துல ஒரு விரல் ரேகை. அது மை இல்லை, ரத்தம் போல இருந்தது. மேல் மாடியிலிருந்து கேட்ட அந்த பெரும் சத்தம் வீட்டுடைய அமைதியை ரெண்டா கிழிச்சுது. கார்த்திகோட கையில இருந்த புகைப்படம் நடுங்குச்சு. அவன் பார்வை மேலே போச்சு. கருப்பு கதவு இருந்த திசை. அங்கிருந்து தான் அந்த சத்தம் வந்திருந்தது. சில நொடிகள் அவன் அப்படியே நின்னான். இதயம் வேகமா துடிச்சிட்டு இருந்தது. கையில இருந்த புகைப்படத்துல அந்த பெண்ணுடைய முகம் இன்னும் அவனை பார்த்துட்டு இருக்கிறது போலவே தோன்றுச்சு. மீனா. ஒரு பெயர், வெறும் 2 எழுத்துக்கள். ஆனா அந்த 2 எழுத்துக்குள்ள ஏதோ பயங்கரமான இருள் ஒளிஞ்சிருக்கிறது போல இருந்துச்சு. கார்த்திக் மெதுவா புகைப்படத்தை மேசை மேல வச்சான். பிறகு படிக்கட்டுகளை நோக்கி நடந்தான். ஒவ்வொரு படியிலையும் பழைய மரம் முழங்குச்சு. கிரீக் கிரீக்குன்னு. அந்த சத்தம் மட்டும் வீட்டுக்குள்ள எதிரொலிச்சுது. மேல் மாடியை அடைஞ்சப்போ முழு வழித்தடமும் அமைதியா இருந்தது. அந்த அமைதி தான் அவனை அதிகமா பயமுறுத்துச்சு. சத்தம் இருந்திருந்தா கூட அவனுடைய மனசு அமைதியா இருந்திருக்கும். ஆனா சத்தம் இல்லாத அமைதி, அது வேற. அது ஏதோ காத்திருக்கிற அமைதி. கருப்பு கதவு முன்னால வந்து நின்னான். கதவு அப்படியே மூடி இருந்துச்சு. வெள்ளை சுண்ணாம்பால எழுதப்பட்ட வார்த்தை இன்னும் அங்க இருந்தது. திறக்காதே. தூசி மேல அவன் விரல வச்சான். தூசி களைஞ்சது. ஆனா அதுக்கு கீழே இன்னொரு எழுத்து தெரிஞ்சது. பல வருடங்களுக்கு முன்னால யாரோ கத்தியால கீறின எழுத்து. ரொம்ப மங்களா, கிட்டத்தட்ட அழிஞ்சிருந்தது. ஆனா கவனமா பார்த்தப்போ ஒரு பெயர் தெரிஞ்சது. மீ. மீதமுள்ள எழுத்துக்கள் அழிஞ்சிருந்தது. கார்த்திக்குடைய முதுகெலும்புக்குள்ள ஒரு குளிர் ஒடிச்சு. மீனா. அந்த பேர் இங்கேயும் இருக்குது. அந்த நேரத்துல வீட்டுடைய வெளியே இருந்து ஒரு காகம் கரைஞ்சது. கார்த்திக் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தான். அந்த ஒரு நொடி கவனிச்சிதறல்ல கருப்பு கதவுக்கு கீழே இருந்து ஏதோ ஒன்று வெளியே நீண்டு வந்திருக்கிறத கவனிக்கல. மீண்டும் திரும்பி பார்த்தப்போ அவன் மூச்சு நின்னது போல இருந்தது. கதவோட அடிப்பகுதியிலிருந்து ஒரு பழைய காகிதம் பாதியா வெளியே இருந்துச்சு. சில நொடிகள் அவன் அசையல. பிறகு மெதுவா அதை எடுத்தான். இது ஒரு பழைய நாள் குறிப்பு பக்கம். அதுல மங்கிய எழுத்துக்கள் பல இடங்கள்ல கிழிஞ்சிருந்தது. ஆனா படிக்க முடிந்த வரிகள் இருந்துச்சு. இன்று மீண்டும் அவள் குரல் கேட்டது. அவர்கள் அவளை உள்ளே பூட்டி இருக்கக்கூடாது. அவள் கோபமாக இருக்கிறாள். இனிமேல் யாரும் அந்த கதவை திறக்கக்கூடாது. அதுக்கு கீழே தேதி 14 ஆகஸ்ட் 1994. கார்த்திக்குடைய கைகள் குளிர்ந்து போயிடுச்சு. 30 வருடங்களுக்கு முன்னால எழுதப்பட்ட குறிப்பு, மீனாவை பத்தி. அவன் உடனே அந்த காகிதத்தை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கினான். இப்போ அவனுக்கு ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. இந்த வீட்டை விற்க வந்தவன் அவன். ஆனா இப்போ இந்த வீட்டுடைய மர்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் பயத்தை விட அதிகமா இருந்தது. மதிய நேரம்.
கார்த்திக் கிராமத்துக்குள்ள போனான். முதல்ல டீ கடைக்காரரை சந்திச்சான். ஏங்க, மீனா யாருன்னு தெரியுமா என்று நேரடியா கேட்டான். தேநீர் ஊற்றி கொண்டிருந்த மனிதனுடைய கை நின்னுச்சு. ஒரே ஒரு நொடி. ஆனா அந்த ஒரு நொடி போதும். அவனுக்கு அந்த பெயர் தெரியுங்கிறது நல்லாவே கார்த்திக் புரிஞ்சுக்கிட்டான். யார் சொன்னது அந்த பேரை? ஒரு ஃபோட்டோல பார்த்தேன். தேநீர் கடைக்காரன் உடனே சுத்தி பார்த்தான், யாராவது கேட்குறாங்களான்னு. பிறகு குரலை குறைச்சான். தம்பி, அந்த பேரை இங்கே சொல்லாதீங்க. ஏன்? அவன் பதில் சொல்லலை. கோப்பையை எடுத்துட்டு வேற வேலை பார்க்கறது போல நடிச்சான். அவ யாரு? இந்த முறை தேநீர் கடைக்காரன் நேராக கார்த்திக்குடைய கண்களை பார்த்தான். சில பெயர்கள் மறந்து போகிறதுக்காகத்தான் மறக்கப்படுது தம்பி, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அவன் எதுவும் பேசலை. கார்த்திக்குடைய குழப்பம் இன்னும் அதிகமாச்சு. அடுத்ததான் அவன் கிராமத்தில் இருந்த வயதான மனிதர்களை தேடினான். 80 வயதை கடந்த ராமையா, 75 வயதான முத்துலட்சுமி, 90 வயது கடந்த பழைய பள்ளி ஆசிரியர் சிவசுப்பிரமணியம். 3 பேர்கிட்டையும் ஒரே கேள்வி, மீனா யாரு? ஆச்சரியமா 3 பேருமே ஒரே மாதிரி நடந்துக்கிட்டாங்க. முதல்ல முகம் மாறுச்சு, பிறகு அமைதியானாங்க. அதுக்கு பிறகு பேச்சை மாற்ற முயன்றாங்க. இறுதியில யாரும் பதில் சொல்லல. அன்றைய மாலை பொழுது கார்த்திக் பள்ளி ஆசிரியர் சிவசுப்பிரமணியத்துடைய வீட்டிலிருந்து வெளியே வரும்போது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. தம்பி. அவன் திரும்பினான். சிவசுப்பிரமணியம் கதவு பக்கத்துல நின்றுட்டு இருந்தாரு. அவருடைய கண்கள்ல பயம் தெரிஞ்சுது. அந்த பேரை தேடாதீங்க தம்பி. ஏன்? அவளை பத்தி தெரிஞ்சவங்க யாரும் நல்லா வாழல. கார்த்திக் அமைதியா நின்னான். அவங்க செத்துட்டாங்களா? முதியவர் பதில் சொல்லல. இல்ல, இன்னும் உயிரோடு இருக்காங்களா? இந்த கேள்வியை கேட்ட உடனே முதியவருடைய முகம் வெளிரி போச்சு. அதுதான் தம்பி இங்க பிரச்சனையே என்று சொல்லிட்டு அவர் கதவு மூடிட்டாரு. அந்த இரவு கார்த்திக் வீட்டுக்கு திரும்பினப்போ அவன் மனசுல ஒரு கேள்வி மட்டுமே இருந்தது, மீனா யாரு? ஆனா அந்த இரவு அவனுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் பழைய ஆவணங்களை மீண்டும் தேடிட்டு இருந்தான். வீட்டுடைய உரிமை பத்திரங்கள், வரி ரசீதுகள், குடும்ப பதிவுகள். அப்போ ஒரு பழைய குடும்ப மரபு பதிவு கிடைச்சது. அதுல சண்முகத்துடைய குடும்பத்துல இருந்த எல்லாருடைய பெயர்களும் இருந்தது. மனைவி, மகள், பேரன், உறவினர்கள். ஆனா புகைப்படத்தில் இருந்த மீனாவுடைய பெயர் மட்டும் இல்லை. ஒரு முழு மனிதர் இருந்த சுவடு கூட இல்லை. அவ ஒருபோதும் வாழ்ந்ததே இல்லாதது போல இருந்தது. அந்த நேரத்துல வெளியில பலமா காற்று வீசுச்சு. படார்னு வீட்டுடைய வலதுபுற ஜன்னல் மீண்டும் திறந்துச்சு. அவன் மெதுவா எழுந்தான். ஜன்னல் பக்கத்துல போனான். அங்க தூசி படிந்த கண்ணாடியில யாரோ விரலால எழுதியிருந்தாங்க, என்னை யாரும் நினைவில் வைத்திருக்கவில்லை. கார்த்திக்குடைய உடல் முழுவதும் நடுங்குச்சு. ஏன்னா அந்த எழுத்துக்கள் அவன் கண் முன்னால மெதுவா தோன்றிட்டு இருந்தது. யாரோ தெரியாத கை ஒன்று அந்த கண்ணாடியில இப்போதான் எழுதிட்டு இருக்கிறது போல. கார்த்திக் அங்கேயே அசையாம நின்றுட்டு இருந்தான். ஜன்னல் கண்ணாடியில தோன்றியிருந்த அந்த வார்த்தைகள் இன்னும் அழியல. என்னை யாரும் நினைவில் வைத்திருக்கவில்லை. அந்த எழுத்துக்களை அவன் மீண்டும் மீண்டும் பார்த்தான். அது சாதாரணமா எழுதப்பட்ட வார்த்தைகள் இல்ல. சில நொடிகளுக்கு முன்பு தான் ஒவ்வொரு எழுத்தா அவன் கண் முன்னால தோன்றினது. முதல்ல என், பிறகு என்னை, அதற்கு பிறகு ஒவ்வொரு எழுத்தும் கண்ணாடி மேல தெரியாத ஒரு விரல் மெதுவா இழுத்து சென்றது போல உருவாச்சு. அந்த நொடியை அவனால மறக்க முடியல. தான் பார்த்தது உண்மையா, இல்ல தன்னோட மனமே தன்னை ஏமாத்துதா என்று அவன் மீண்டும் மீண்டும் யோசிச்சான். ஆனா அந்த எழுத்துக்கள் இன்னும் கண்ணாடியில இருந்தது. அது அழியல. அந்த உண்மைதான் அவனுடைய பயத்தை இன்னும் ஆழமாக்குச்சு. அவன் மெதுவா ஜன்னலை நோக்கி நடந்தான். கண்ணாடியை விரலால தொட்டு பார்த்தான். குளிர், வழக்கத்தை விட அதிகமான குளிர். வீட்டுக்கு வெளியே மழை இல்லை. ஆனா அந்த கண்ணாடி மட்டும் பனிக்கட்டிய போல உறைஞ்சிருந்தது. அவன் நடுங்கிற கையால அந்த எழுத்துக்களை அழிக்க முயன்றான். விரல் அது மேல போச்சு. ஆனா எழுத்துக்கள் அழியல. தண்ணீர்ல எழுதப்பட்ட மை போலவும் இல்ல, சுண்ணாம்பால எழுதப்பட்டது போலவும் இல்ல. அது கண்ணாடிக்குள்ளேயே பதிஞ்சிருந்தது போல தோன்றுச்சு. கார்த்திக் சட்டன கைய பின்னால எழுத்துக்கிட்டான். அவன் மூச்சு வேகமா ஓடிட்டு இருந்தது. வீட்டுடைய அமைதி இப்போ அமைதியா தெரியல. அது ஏதோ ஒன்றை மறைச்சிட்டு இருக்கிற அமைதியா இருந்தது. அவன் தன்னையே சபாந்தரப்படுத்திக்க முயன்றான். இல்ல, இது ஏதாவது வேதியியல் மாற்றமா இருக்கும், ஈரப்பதம் காரணமா இழுத்து தெரிஞ்சிருக்கும் என்று சொல்லிக்கிட்டான். ஆனா அந்த வார்த்தைகளை அவன் வாய்தான் சொல்லுச்சு. அவனோட மனசு அதை நம்பல. ஏன்னா எழுத்துக்கள் தோன்றின அந்த நொடிய அவன் தெளிவா நினைவுல வச்சிருந்தான். அது ஏற்கனவே இருந்தது இல்லை. அது அவன் கண் முன்னால எழுதப்பட்டது. ஒரு நிமிஷம் அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிடணும்னு தோணுச்சு. காருடைய சாவி இன்னும் அவன் சட்டப்பையில தான் இருந்தது. இப்போவே வெளியேறிட்டா
இந்த வீட்டையும் இந்த மர்மத்தையும் இந்த பயத்தையும் முழுவதுமா பின்னால விட்டுட்டு போயிடலாம். ஆனா படிக்கட்டுகளை நோக்கி 2 அடிகள் நடந்தவன் மீண்டும் நின்றுட்டான். ஏனோ இந்த வீடு அவனை வெளியே அனுப்ப விரும்பலன்னு தோணுச்சு. இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ள இருந்த ஏதோ ஒன்று அவனை வெளியே அனுப்ப விரும்பல. அந்த எண்ணமே அவன் முதுகு தண்டை சில்லுன்னு உறைய வச்சுது. அவன் வேகமா கீழ்த்தளத்துக்கு வந்தான். முன்கதவை திறக்க நினைச்சான். கதவோட தாழ்பாளையும் பிடிச்சான், திருப்பினான். ஆனா அது அசையல. மீண்டும் பலமா இழுத்தான். இன்னும் திறக்கல. என்னடா இது என்று முணுமுணுத்தபடி முழு பலத்தையும் பயன்படுத்தினான். பழைய மரக்கதவு கொஞ்சம் அதிர்ந்துச்சு, ஆனா திறக்கல. அவன் கீழே குனிஞ்சு பூட்ட பார்த்தான். அதிர்ச்சியில் அவனுடைய கண்கள் விரிஞ்சது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ உள்ள இருந்து பூட்டியிருந்த அதே தாழ்பால் இப்போ வெளியில இருந்து யாரோ இரும்பு சங்கிலியால கட்டினது போல இறுகி இருந்தது. அது எப்படி சாத்தியம்? அவன் கதவை தட்டினான். யாராவது இருக்கீங்களா? பதில் இல்ல. மீண்டும் பலமா தட்டினான். வெளியே முழு கிராமமும் இருந்திருக்கணும். ஆனா ஒரு நாய் குறைக்கும் சத்தம் கூட கேட்கல. வீட்டை சுத்தி இருந்த உலகமே திடீர்னு மறைஞ்சிட்டது போல இருந்தது. அந்த நேரத்துல அவன் காதோரம் அதே நேரத்துல மிக மெலிந்த ஒரு குரல் கேட்டது. முதல்ல சுவர் விரிசல்ல காற்று நுழையும் சத்தம் போல, பிறகு மெல்ல அது ஒரு பெண்ணுடைய அழுகையா மாறிச்சு. விம்மல், மூச்சு திணறல், அடக்கி வைத்த அழுகை. ஒரு மனிதர் பல மணி நேரமா அழுது களைத்த பிறகு மீதம் இருக்கிற சுவாசத்தால அழுவுறது போல. கார்த்திக்குடைய உடல் முழுவதும் உறைஞ்சு போச்சு. அந்த சத்தம் மேல் மாடியிலிருந்து வரல, வெளியில இருந்தும் வரல. அவன் மெதுவா திரும்பினான். அழுகை அவன் நின்றுட்டு இருந்த அறையோட இடதுபுற சுவருக்குள்ள இருந்தே வந்துட்டு இருந்தது. கார்த்திக் அசையாம நின்னான். அவன் கண்கள் அந்த சுவர் மேல பதிஞ்சிருந்தது. அழுகை இன்னும் கேட்டுக்கிட்டே இருந்தது. மிக மெதுவா, மிக ஆழமா, சுவர் சுவாசிப்பது போல. ஒரு கணம் அவனுடைய காதுகளை 2 கைகளாலையும் மூடிக்கிட்டான். அந்த சத்தம் நிக்குமோன்னு நினைச்சான். ஆனா அது நிக்கல. மாறா இன்னும் தெளிவா கேட்டுச்சு. அந்த சத்தம் காதுகளுக்குள்ள வரல, நேரா அவன் தலைக்குள்ள ஒலிக்கிறது போல இருந்தது. கார்த்திக் மெதுவா ஒரு அடியை பின்னால வச்சான். அந்த நேரத்துல அழுகை திடீர்னு நின்னுச்சு. வீடு மீண்டும் அமைதியாச்சு. அந்த அமைதி சில நொடிகளுக்கு முன்பு கேட்ட அழுகையை விட பயங்கரமா இருந்தது. இல்ல, நான் பயத்துல எதையோ கற்பனை பண்ணிக்கிறேன் என்று அவன் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான். அவன் கைபேசி எடுத்தான், காதருகே வைத்தான். ஒளிப்பதிவு செயலிய திறந்தான். இந்த சத்தம் உண்மையா இல்ல என் மனசுல மட்டும்தான் கேக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம் என்று முணுமுணுத்தான். பதிவு தொடங்குச்சு. சில வினாடிகள் அமைதி. அவன் மெதுவா மூச்சு விட்டான். பாரு, ஒண்ணுமே இல்லை என்று சொல்ல போன அந்த நொடியில மீண்டும் அதே அழுகை. இந்த முறை முந்தையதை விட பக்கத்துல. அது சுவருக்குள்ள மட்டும் இல்ல, சுவருடைய மறுபக்கத்துல யாரோ முகத்தை வச்சுக்கிட்டு அழுவுறது போல. கார்த்திக்குடைய விரல்கள் நடுங்குச்சு. கைபேசி அவன் கையிலிருந்து நழுவி தரையில விழுந்துச்சு. டக்குன்னு அந்த சத்தம் வீட்டுடைய அமைதியை கிழிச்சுது. ஆனா அழுகை நிக்கல. மாறா அந்த அழுகையோடு சேர்ந்து மெல்லிய தட்டுற சத்தமும் கேட்டுச்சு. டக், கொஞ்சம் இடைவெளி. டக்குன்னு மீண்டும் டக்குன்னு ஒரு சத்தம். யாரோ சுவருடைய மறுபக்கத்திலிருந்து உதவி கேட்கிறது போல. கார்த்திக் மெதுவா சுவரை நோக்கி நெருங்கினான். காதை வச்சான். சுவர் குளிரா இருந்தது. சாதாரண குளிர் இல்ல, பல வருடங்களா சூரிய ஒளியே படாத கல்லறையோட குளிர். அந்த குளிர் அவன் கன்னத்துல ஊர்ந்துச்சு. அவன் கண்களை மூடனான். அழுகை இன்னும் கேட்டுச்சு. அதோட இப்போ ஒரு குரலும், மிகவும் உடஞ்சு போன ஒரு குரல். அது வார்த்தைகளை சொல்ல முயன்றுச்சு, ஆனா முழுமையா வரல. காப் காப்பா. மீண்டும் அமைதி. சில நொடிகள் கழித்து அதே குரல், காப்பாற்று. அந்த ஒரு வார்த்தையை முழுமையடைய பல வருடங்கள் எடுத்தது போல இருந்தது. காப்பாற்றுங்கிற ஒரு வார்த்தை. கார்த்திக்குடைய இதயம் ஒரு துடிப்பு நின்றுச்சு. அந்த குரல் பெண்ணுடைய குரல். மிக இளம் வயதான பெண். அதே நேரத்துல அவன் தலையில ஒரு எண்ணம் மின்னுச்சு. என்னை யாரும் நினைவில் வைத்திருக்கவில்லை. கண்ணாடியில தோன்றின எழுத்து இப்போ காப்பாற்றுன்னு சுவருக்குள்ள இருந்து கேட்கிற குரல். ரெண்டுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குதா, இல்ல இதெல்லாம் என்னோட மனப்பிரமையா? அவன் திடீர்னு சுவரை கை முஷ்டியால பலமா தட்டுனான். யாரு யார் உள்ள இருக்கீங்க? பதில் இல்ல. அவன் மீண்டும் தட்டினான். பேசுங்க, யார் நீங்க? சில நொடிகள் அமைதி. பிறகு அந்த சுவருடைய மறுபக்கத்திலிருந்து மெதுவா 3 தடவை தட்டப்பட்டுச்சு. டக் டக் டக்குன்னு. கார்த்திக்குடைய முகம் எழுதி போச்சு. ஏன்னா அவன் 3 முறை தட்டிய பிறகுதான் அந்த மறுபக்கமும் அதே எண்ணிக்கையில பதில் கொடுத்துச்சு.
அது சாதாரண சத்தம் இல்லை. யாரோ பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. கார்த்திக் மெதுவா பின்னால நகர்ந்தான். அவனுடைய பார்வை மீண்டும் அந்த சுவர் மேல விழுந்துச்சு. அந்த நேரத்துல சுவருடைய கீழ்ப்பகுதியில பல வருடங்களா சுண்ணாம்பால மறைக்கப்பட்டிருந்த ஒரு மெல்லிய விரிசல் அவன் கண்ணு முன்னால மெதுவா விரிவடைய ஆரம்பிச்சது. அந்த விரிசலை பார்த்தபடியே கார்த்திக் சில நொடிகள் அசையாம நின்னான். இப்போ அவனுக்கு பயம் மட்டும் இல்ல, அந்த பயத்தோட சேர்ந்து ஒரு கேள்வியும் வளர்ந்துகிட்டே இருந்தது. இந்த சுவருக்கு பின்னால என்ன இருக்குது? அவன் மெதுவா முன்னேறினான். விரிசல் மீது விரல வச்சான். பழைய சுண்ணாம்பு தூளா உதிர்ந்துச்சு. அதுக்கு கீழே இருந்த சுவர் மற்ற சுவர்களை போல உறுதியா இல்ல, வெறுமனே பூசி மறைக்கப்பட்ட மெல்லிய தடுப்பு போல இருந்தது. கார்த்திக் கை முட்டியால மெதுவா தட்டுனான். டொக்குன்னு அந்த ஒளி அவனை யோசிக்க வச்சுது. அதே அறையோட இன்னொரு சுவரை தட்டினான். டங்குன்னு ஒரு சத்தம். 2 ஒளிகளும் ஒன்று போல இல்ல. முதல் சுவருக்கு பின்னால வெற்றிடம் இருந்தது. அவன் மீண்டும் தட்டி பார்த்தான். இந்த முறை அவனுடைய தட்டலுக்கு அப்பால யாரோ மெதுவா ஒரு முறை திரும்பி தட்டினாங்க. டொக்குன்னு கார்த்திகோடைய இதயம் வேகமா துடிச்சுது. அவன் மூச்சை அடக்கிக்கிட்ட நின்னான். இல்ல, இது தற்செயலா நடந்த சத்தம் இல்ல. யாரோ அவன் இருக்கிறத உணர்ந்திருந்தாங்க. மீண்டும் அவன் தட்டினான். 2 முறை. டொக் டொக்குன்னு. சில நொடிகள் அமைதி. பிறகு அதே 2 தட்டல்கள். சுவருடைய மறுபக்கத்திலிருந்து டொக் டொக்குன்னு. அவனுடைய முகம் வியர்வையால நனைஞ்சது. யாரு என்று மெதுவா கேட்டான். பதில் இல்ல. அழுகையும் நின்னுடுச்சு. முழு வீடும் மீண்டும் அந்த பயங்கரமான அமைதிக்குள்ள மூழ்குச்சு. ஆனா அந்த அமைதி இப்போ வேறுபட்டுச்சு. அந்த சுவருக்கு பின்னால ஏதோ ஒன்றை இருக்கிறத அவன் தெரிஞ்சிட்டு இருந்தான். அவன் மெதுவா அறையை விட்டு வெளியே வந்தான். வீட்டுடைய ஒவ்வொரு மூலையையும் தேட ஆரம்பிச்சான். பழைய கருவிகள் ஏதாவது கிடைக்குமான்னு. அடுப்பறை, பின்புற கிடங்கு, பூட்டப்பட்ட மரப்பெட்டிகள், துருப்பிடித்த இரும்பு கம்பிகள், உடைந்த மண்பானைகள், பல வருடங்களா யாரும் தொடாத பொருட்கள் அனைத்தும் புரட்டி பார்த்தான். கடைசியா கிடங்கோட ஒரு மூலையில தூசியால மூடப்பட்டிருந்த பழைய மர அலமாரி ஒன்று அவன் கண்ணில் பட்டுச்சு. அதை நகர்த்த முயன்றான். மிக கனமா இருந்தது. முழு பலத்தையும் பயன்படுத்தி இழுத்தப்போ அலமாரியோட பின்னால மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு சின்ன மரப்பெட்டி கீழே விழுந்துச்சு. பெட்டி உடஞ்சி திறந்துச்சு. அதுக்குள்ள ஒரு பழைய சுத்தியல், ஒரு உளி, 2ம் துருப்பிடிச்சு இருந்தது. அதோட சேர்த்து ஒரு சின்ன காகித துண்டு இருந்தது. அவன் அதை எடுத்தான். அதுல ஒரே ஒரு வரி மங்கிய மையில எழுதப்பட்டிருந்தது. சுவர் திறந்தால் திரும்ப மூட முடியாது. கார்த்திக் சில நொடிகள் அந்த வரியை பார்த்துக்கிட்டே இருந்தான். இது யாருடைய எச்சரிக்கை? ஏன் அந்த கருவிகளோட சேர்த்து இதை வச்சிருக்கிறாங்க? அவன் மெதுவா சுத்தியலை எடுத்தான். கனமா இருந்தது. பல வருடங்களா யாரும் பயன்படுத்தாத கருவி. ஆனா அதோட கைப்பிடியில மட்டும் தூசி குறைவா இருந்தது. அந்த விஷயம் அவன் மனசுல ஒரு புது சந்தேகத்தை எழுப்புச்சு. இதை சமீபத்துல யாராவது தொட்டிருக்காங்களா? அந்த எண்ணம் வந்ததும் அவன் உடனே சுற்றி பார்த்தான். அறை முழுவதும் அமைதி. யாரும் இல்லை. ஆனா யாரோ தன்னை பார்த்துட்டு இருக்கிறது போன்ற உணர்வு மட்டும் மறையவே இல்லை. சுத்தியலையும் ஒளியையும் எடுத்துக்கிட்டு அவன் மீண்டும் அந்த அறைக்குள்ள வந்தான். சுவர் முன்னால நின்னான். அவன் கையில இருந்த சுத்தியலை உயர்த்தி அடிக்க போனான். ஆனா கை நடுங்குச்சு. ஒரே ஒரு அடி. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாது. ஒருவேளை சுவருக்கு பின்னால ஒரு பழைய மறையறை இருக்கலாம். ஒருவேளை யாரோ சிக்கி இருக்கலாம். ஒருவேளை எதுவுமே இருக்காம இருக்கலாம். இல்ல இந்த வீட்டை பத்தின எல்லா கதைகளும் உண்மைன்னு நிரூபிக்கிற ஒன்றாவும் இருக்கலாம். அவன் கண்களை மூடி ஆழமா மூச்சு இழுத்தான். பிறகு முழு பலத்தோட சுத்தியல சுவர் மேல இறக்கலாம். டமார்னு சத்தம். அந்த சத்தம் வீடு முழுவதும் அதிர்ந்துச்சு. அந்த நொடியில வீட்டோட மேல் மாடியில இருந்த கருப்பு கதவு தானாவே மெதுவா கிரீக்குங்கிற சத்தத்தோட திறக்க ஆரம்பிச்சது. மேல் மாடியில இருந்த கருப்பு கதவு திறக்க தொடங்கின அந்த சத்தம் கார்த்திகோட கையில இருந்த சுத்தியல ஒரு கணம் நிறுத்துச்சு. கிரீக்குன்னு பல வருடங்களா திறக்கப்படாத மரம் தன்னோட வலியை வெளிப்படுத்துறது போல அந்த ஒளி வீட்டுடைய ஒவ்வொரு மூலையிலையும் எதிரொலிச்சுது. அவன் மெதுவா தலை நிமிர்ந்து மேல் மாடியை நோக்கி பார்த்தான். அங்கிருந்து யாரோ இறங்கி வரப்போறாங்கிற உணர்வு அவனுக்குள்ள எழுந்தது. படிக்கட்டு மேல இருள் மட்டுமே இருந்தது. ஆனா அந்த இருளுக்கும் உயிர் இருந்துச்சு. அது அவனை பார்த்துட்டு இருக்கிறது போல. அவன் அப்படியே சில நொடிகள் நின்னான். காதுகள் முழுவதும் அந்த அமைதியை மட்டுமே கேட்க முயன்றுச்சு. மேல எந்த காலடி சத்தமும் இல்லை. சுவருக்குள்ள இருந்த அழுகையும் மீண்டும் நின்றுடுச்சு. வீடு மீண்டும் மூச்சே விடாம அமைதியா நின்னுச்சு. இல்ல, இப்போ மேல போகக்கூடாது என்று கார்த்திக் தனக்குத்தானே சொன்னான். முதல்ல இந்த சுவர். அவன் முடிவு எடுத்துட்டான். அவன் மீண்டும் சுத்தியலை உயர்த்தினான். இந்த முறை தயக்கம் இல்லை. டமார்னு முதலடி.
சுண்ணாம்பு தூளா உதிர்ந்துச்சு. பழைய செங்கல் சிதறுச்சு. அதுக்குள்ள மீண்டும் அந்த அழுகை. இந்த முறை ரொம்ப பக்கத்துல. அவன் காதோரத்திலே யாரோ விம்முறது போல. டமார்னு 2வது அடி. சுவர்ல ஒரு சின்ன ஓட்டை உருவாச்சு. அந்த ஓட்டையிலிருந்து பல வருடங்களா அடைபட்டிருந்த காற்று ஒரே தடவையா வெளியே பாஞ்சுது. அந்த காற்று சாதாரண காற்று இல்ல. ஈரமான மண் வாசனை. அதோட கலந்து பழைய காகிதங்களுடைய வாசனை. பல வருடங்களா மூடப்பட்ட நூலகத்துல நுழைஞ்சா வீசுற வாசனை. அதுக்குள்ள மிக மெல்லிய மல்லிகை பூவோடைய மனமும் இருந்துச்சு. அந்த மனம் கார்த்திக்குடைய உடலை சில்லுன்னு உறைய வச்சது. ஏன்னா அதே மனத்தை அவன் முதல் நாள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் ஒரு கணம் உணர்ந்திருந்தான். அப்போ அதை அவன் கவனிக்கல. இப்போ அதே மனம் மீண்டும். டமார்னு 3வது அடி. சுவர் மேலும் உடைஞ்சுது. இப்போ அதுக்கு பின்னால ஒரு வெற்றிடம் இருப்பது தெளிவா தெரிஞ்சுது. கார்த்திக் ஒளியை எடுத்தான். உடைஞ்ச செங்கலை மெதுவா அகற்ற ஆரம்பிச்சான். ஒவ்வொரு செங்கலையும் எடுக்கும்போது அந்த அழுகை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. யாரோ விடுதலை அடைஞ்சிட்டு இருக்கிறது போல. சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு மனிதன் நுழையக்கூடிய அளவுக்கு பெரிய ஓட்டை உருவாச்சு. கார்த்திக் கைபேசியோட விளக்கை ஏற்றி உள்ள ஒளி அடிச்சான். அவன் எதிர்பார்த்தது ஒரு மறை அறை, இல்ல ஒரு ரகசிய பாதை. ஆனா அதுல எதுவுமே அங்க இல்ல. சுவரோட அகலத்துக்குள்ள ஒரு சின்ன கற்சிற்றறை ஒன்று மட்டும் இருந்தது. மிகவும் கவனமா உருவாக்கப்பட்ட மறைவிடம். அந்த சிற்றறைக்கு நடுவுல சிவப்பு நிற துணியில சுற்றப்பட்டிருந்த ஒரு பொருள். அதை சுத்தி பல வருடங்களா படிந்த தூசி. யாரும் அதை தொட்டதே இல்லைங்கிறதுக்கான சாட்சி. கார்த்திக் மெதுவா கையை உள்ள நீட்டினான். அவனுடைய விரல்கள் அந்த துணியை தொட்ட நொடியே வீடு முழுவதும் ஒரு பெண் மூச்சு விட்டது போல ஒரு நீண்ட சத்தம் எழுந்தது. கார்த்திக் பதறி போய் கையை பின்னால் இழுத்தான். மீண்டும் அமைதி. சில நொடிகள் அவன் அப்படியே நின்னான். பிறகு தன்னுடைய பயத்தை அடக்கிக்கிட்டு மீண்டும் கையை நீட்டினான். இந்த முறை அந்த பொருளை வெளியே எடுத்தான். சிவப்பு நிற துணி. வயதாகி கிழிஞ்சிருந்தது. அதை மெதுவா அவிழ்த்தான். அதுக்குள்ள கருநிற தோலட்டையால கட்டப்பட்டிருந்த ஒரு பழைய டைரி. அதுக்கு மேல எந்த பெயரும் இல்லை, தேதியும் இல்லை. ஒரே ஒரு குறியீடு மட்டும். ஒரு சின்ன நிழல் போல வரையப்பட்ட கதவு. கார்த்திக்குடைய விரல்கள் நடுங்குச்சு. இந்த ஒரு டைரிக்காகவா இப்படி ஒரு சுவரை கட்டியிருக்கிறாங்க? அவன் மெதுவா முதல் பக்கத்தை திறக்க முயன்றான். அந்த நேரத்துல மேல் மாடியிலிருந்து ஒரு பொருள் தரையில விழுற சத்தம் கேட்டுச்சு. தட்டுன்னு அவன் திடுக்கிட்டு போய் மேல பார்த்தான். முழு வீடும் மீண்டும் அமைதியா இருந்தது. சில வினாடிகள் கழித்து மிக மெதுவா படிக்கட்டுடைய முதல் படியில யாரோ கால் வச்ச சத்தம். க்ரீக்குன்னு. 2வது படி. க்ரீக்குன்னு சத்தம். 3வது படி. அந்த சத்தம் திரும்பவும் வந்துச்சு. மெதுவா கீழே இறங்கிட்டு இருந்தது. கார்த்திக் டைரிய இறுக மார்போடு அணைச்சுக்கிட்டான். அவனுடைய பார்வை படிக்கட்டு மேல பதிஞ்சுது. ஆனா அங்க யாரும் இல்லை. இருந்தது காலடி சத்தம் மட்டும்தான். அந்த சத்தம் இப்போ அவன் நின்றுட்டு இருந்த அறையோட வாசல் பக்கத்துல வந்து நின்னுச்சு. சுவருக்குள் மறைந்திருந்த அந்த பழைய டைரிய கார்த்திக் 2 கைகளாலையும் மிக மெதுவா எடுத்தான். அது சாதாரண டைரி இல்லை. பல வருடங்களா வெளிச்சமே படாத இடத்துல இருந்ததுனால அது மேல் உரை கருமை கலந்த பழுப்பு நிறமா மாறி இருந்தது. ஓரங்கள் அனைத்தும் ஈரப்பதத்தால உதிர்ந்து இருந்துச்சு. விரலால தொட்டாலே செதறிடுற அளவுக்கு பலவீனமா இருந்தது. ஆனா அதை கையில எடுத்த அந்த நொடியிலேயே கார்த்திக்குடைய உடலுக்குள்ள ஒரு விளக்கமில்லாத குளிர் ஊடுருவுச்சு. வீட்டுக்குள்ள வீசின காற்று திடீர்னு நின்றுடுச்சு. சுவர்ல இருந்த பழைய கடிகாரத்துடைய டிக் டிக்குங்கிற சத்தம் கூட கேட்கல. முழு வீடும் யாரோ மூச்சை பிடிச்சுக்கிட்டு காத்திருக்கிறது போல அமைதியா இருந்தது. கார்த்திக் மெதுவா நாற்காலியில அமர்ந்தான். அவனுடைய கண்கள் டைரி மேல மட்டுமே இருந்தது. அந்த நேரத்துல மாடியிலிருந்து மெதுவா ஒரு பெண் நடப்பது போன்ற சத்தம் மீண்டும் கேட்டுச்சு. டக் டக் டக்குன்னு. இந்த முறை அந்த சத்தத்தை புறக்கணிக்க முடியல. ஏன்னா அந்த அடிகள் ஒவ்வொன்றும் டைரியோட முதல் பக்கத்தை திறக்கும்படி அவனை வற்புறுத்துறது போல இருந்தது. கார்த்திக் மெதுவா மூச்சை இழுத்தான். பிறகு முதல் பக்கத்தை திறந்தான். முதல் பக்கத்துடைய மேல் பகுதியில கருப்பு மையால எழுதப்பட்டிருந்த ஒரே ஒரு தேதி 17 ஜூலை 1994. அதுக்கு கீழே ஒரு வரி. அந்த வரியை பார்த்த நொடியில கார்த்திக்குடைய விரல்கள் நடுங்குச்சு. நான் இன்னும் இங்கே இருக்கிறேன். அந்த 5 வார்த்தைகள்ல ஒரு மனிதனுடைய பயம் இல்லை, ஒரு உயிரோட வேதனை இல்லை, அதை விட பயங்கரமான ஏதோ ஒன்று இருந்தது. அந்த வரி நான் உயிரோட இருக்கிறேன்னு சொல்லல, நான் இன்னும் இங்கே இருக்கிறேன்னு மட்டுமே சொல்லுது. எங்க? எப்படி? ஏன்? எந்த விளக்கமும் இல்லை. கார்த்திக் தன்னை அறியாம அடுத்த வரியை வாசிக்க ஆரம்பிச்சான். என் பெயர் மீனா. நான் இதை எழுதும் நேரத்தில் இந்த வீட்டில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை என்னால் கூட நம்ப முடியவில்லை. நான் பார்த்ததை யாரிடமும் சொல்ல முடியவில்லை. சொன்னால்
பைத்தியம் என்பார்கள். அமைதியாக இருந்தால் நான் இறந்து விட்டேன் என்பார்கள். ஆனால் நான் பார்த்தது மனிதன் செய்யக்கூடிய விஷயம் இல்லை. கார்த்திக் திடீர்னு புத்தகத்தை மூடிட்டான். அவனுடைய நெஞ்ச வேகமா ஏறி இறங்குச்சு. இது யாரோ வேணும்னே பயமுறுத்த எழுதின கதையா? அந்த கேள்விக்கு வீட்டுக்குள்ள யாரும் பதில் சொல்லல. ஆனா மேல இருந்த கருப்பு கதவுல மிக மெதுவா ஒரு நகத்தால கதவு சுரன்ற சத்தம் கேட்டுச்சு. கார்த்திக்குடைய உடல் முழுவதும் சிலிர்த்துச்சு. அவன் தலை நிமிர்ந்து மேல் மாடியை நோக்கி பார்த்தான். சத்தம் நின்னுடுச்சு. மீண்டும் அமைதி. அவன் மீண்டும் டைரியை திறந்தான். அடுத்த வரிகள் இன்னும் குழப்பமா இருந்துச்சு. இந்த வீட்டில் எல்லோரும் அந்த அறையை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனால் அந்த அறை யாரையும் அழைக்காது. முதலில் வீடுதான் அழைக்கும். கார்த்திக் அந்த வரியை 3 முறை படித்தான். வீடுதான் அழைக்கும். அதோட பொருள் புரியல. அந்த அறை அழைக்கலனா இந்த வீடு அழைக்கும்னா என்ன அர்த்தம்? அவன் தொடர்ந்து வாசிச்சான். முதலில் கண்ணாடி மாறும், பிறகு காற்று மாறும், அதற்கு பிறகு வீட்டில் உன் பெயரை யாரோ அழைப்பார்கள். அப்போது திரும்பி பார்க்காதே. கார்த்திக் உறைஞ்சு போனான். அவனுடைய மனசுல மின்னல் போல ஒரு நினைவு தோன்றுச்சு. முதல் நாள் படிக்கட்டுல யாரோ ஒரு பெண்ணோட குரல் திறக்காதேன்னு சொன்னது. அவன் திரும்பி பார்த்திருந்தான். இப்போ டைரியிலே எழுதப்பட்டிருக்கு, திரும்பி பார்க்காதே. அவனுடைய தொண்டை வறண்டு போச்சு. அந்த நேரத்துல வீட்டுடைய பின்புறத்துல இருந்த பழைய ஜன்னல் தானா திறந்துச்சு. பட்டார்னு கார்த்திக் திட்டுக்கிட்டு போய் எழுந்தான். ஜன்னலுக்கு வெளியே இருள் மட்டுமே இருந்தது. ஆனா அந்த இருளுக்குள்ள யாரோ நின்னுட்டு இருக்கிறது போல ஒரு உருவம். அவன் கண்களை சுருக்கி பார்த்தான். உருவம் அசையல. டார்ச் எடுத்தான். ஒளிய பாய்ச்சினான். அங்க ஒரு பழைய வாழை மரம் மட்டுமே இருந்துச்சு. இதெல்லாம் மனப்பிரம என்று அவன் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான். ஆனா திரும்பி வந்தப்போ அவன் உட்கார்ந்திருந்த நாற்காலி பக்கத்துல டைரி திறந்த நிலையிலேயே இருந்தது. அவன் அதை மூடி வச்சுட்டு தான் போயிருந்தான். இப்போ அது தானா திறந்திருந்துச்சு. காற்றால இல்ல. ஏன்னா அந்த பக்கம் மட்டும் நேரா விரிக்கப்பட்டிருந்தது. அதுல ஒரே ஒரு வரி, இன்னும் மேலே படிக்காதே, நீ தயாராக இல்லை. கார்த்திக்குடைய இதயம் ஒரு நொடி நின்றுடுச்சு. இதை யாரு எழுதுனது? அவனுடைய குரல் நடுங்குச்சு. அந்த வரி பழைய மையால எழுதப்பட்டிருக்கல. அது இப்போதான் எழுதப்பட்டது போல ஈரமா இருந்தது. அவன் விரலால மெதுவா தொட்டான். மை விரல்ல ஒட்டுச்சு. அவன் பயத்துல 2 அடிகள் பின்னாடி போனான். அதே நொடியில மேல் மாடியில இருந்த கருப்பு கதவுக்கு பின்னால இருந்து முதல் முறையா தெளிவான ஒரு பெண் குரல் கேட்டுச்சு. மிக மெதுவா, மிக சோகமா, நீ படிச்சா மட்டும் போதாது, உண்மையை நீ பார்க்கணும். அதுக்கு பிறகு மீண்டும் அந்த அழுகை. இந்த முறை சுவருக்குள்ள இருந்து இல்ல, கருப்பு கதவுக்கு பின்னால இருந்து. கார்த்திக் அங்கேயே நின்னான். அவன் கையில டைரி, அவன் கண்கள் மேல. அவன் மனசுல ஒரே ஒரு கேள்வி, வீணா உண்மையிலேயே இறந்துட்டாளா? அந்த கேள்விக்கான பதில் டைரியோட அடுத்த பக்கத்துல இருந்தது. ஆனா அந்த பக்கத்தை திறக்க கார்த்திக்கு தைரியம் வரல. டைரியோட அடுத்த பக்கத்தை திறக்க கார்த்திக்குடைய கை நீண்டுச்சு. ஆனா அது திறக்கப்படல. பக்கங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டி கொண்டது போல இருந்துச்சு. மெதுவா இழுத்தான், வரல. சற்றே பலமா இழுத்தான், அப்பவும் திறக்கல. பல வருடங்களா ஈரப்பதத்துல இருந்த காகிதங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் முதல்ல நினைச்சான். ஆனா டைரிய கொஞ்சம் சாய்ச்சப்போ அதுக்குள்ள மடிச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு சின்ன காகித துண்டு ஒன்று கீழே விழுந்துச்சு. அதை எடுத்து பார்த்தான். இதுல மீனாவுடைய அதே கையெழுத்து, அதே சற்று சாய்ந்த எழுத்து. ஆனா இந்த முறை 2 வரிகள் மட்டுமே இருந்தது. நான் எழுதியதை முழுவதும் படிக்காதே, முதலில் படிக்கட்டை பார், அங்கேதான் எல்லாமும் ஆரம்பித்தது. கார்த்திக் அந்த வரிகளை மீண்டும் மீண்டும் வாசிச்சான். படிக்கட்டு? ஏன் படிக்கட்டை பத்தி சொல்லியிருக்காங்க? அவன் மெதுவா தலை நிமிர்ந்தான். அந்த வீட்டுடைய மையத்துல இருந்த பழைய மரப்படிக்கட்டு இருள்ல அமைதியா நின்றுட்டு இருந்தது. அது மேல ஏறியும் இறங்கியும் அவன் பலமுறை போயிருந்தான். ஆனா ஒரு சாதாரண படிக்கட்டை போலதான் பார்த்திருந்தான். இப்போ அதை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு மாறுச்சு. யாரோ அந்த படிக்கட்டு மேல கண்களை வச்சுக்கிட்டு நிக்கிறது போல உணர்ந்தான். இரவு இன்னும் ஆழமாகிட்டு இருந்தது. வெளியில காற்று பலமா வீசுச்சு. மழை பெய்ய போகும் முன்னால உள்ள மண் வாசனை வீடு முழுவதும் பரவுச்சு. மின்விளக்கு அப்பப்போ மங்குச்சு. ஒளியும் இருளும் மாறி மாறி சுவர் மேல விழுந்துச்சு. அந்த ஒளி மாறும் ஒவ்வொரு நொடியிலையும் படிக்கட்டுடைய வடிவமே மாறுறது போல கார்த்திக்கு தோணுச்சு. அவன் டார்ச்சை எடுத்துக்கிட்டான். மெதுவா முதல் படியில கால் வச்சான். மரப்படிகள் ஒவ்வொன்றும் பல வருடங்களா சுமந்து வச்சிருந்த ரகசியங்களை முனகளா வெளிப்படுத்துறது போல ஒலி எழுப்புச்சு. குரீக் குரீக்னு அவன் கீழே குழிஞ்சு ஒவ்வொரு படியையும் கவனமா பார்த்தான். தூசி, சிலந்தி வலை, உடைந்த மரத்துண்டுகள், வேற எதுவும் இல்லை.
இங்க என்ன இருக்க போகுது என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான். ஆனா 7வது படியில காலை வச்ச உடனே அவன் திடீர்னு நின்னுட்டான். அந்த படியோட வலது ஓரத்துல மரத்தோடைய நிறம் மட்டும் மாறி இருந்துச்சு. மற்ற இடங்களை விட அந்த பகுதி கருமை கலந்த பழுப்பு நிறமா இருந்தது. அவன் டார்ச்ச பக்கத்துல கொண்டு போனான். முதல்ல அது பழைய ஈரக்கரைன்னு தான் நினைச்சான். ஆனா அதோட வடிவம் விசித்திரமா இருந்தது. ஒரு சொட்டு, அது பக்கத்துல இன்னொரு சொட்டு, பிறகு இழுத்துட்டு போனது போல நீண்ட கோடு. ஒரு மனிதன் காயமடைந்து இழுத்து செல்லப்பட்ட தடம் போல. கார்த்திக்குடைய இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அவன் விரலால மெதுவா அந்த கரையை தொட்டான். உலர்ந்து இருந்துச்சு, பல வருடங்கள் பழையது போல. ஆனா விரலை எடுத்து பார்த்தப்போ அதுல சிவப்பு நிறம் முட்டி இருந்தது. அதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சா கார்த்திக். இது எப்படி முடியும் என்று மீண்டும் தொட்டான். இந்த முறை மரம் மீண்டும் பழைய நேரத்திலேயே இருந்தது. விரல்ல எதுவுமே ஓட்டல. அவன் சில நொடிகள் பேச முடியாம நின்னான். நான் பார்த்தது உண்மையா, இல்ல இந்த வீடு என் மனசோட விளையாட ஆரம்பிச்சிருக்கா? அந்த நேரத்துல மாடியில இருந்து மெதுவா ஒரு சொட்டு விழுற சத்தம். டப்புன்னு. சில நொடிகள் கழித்து மீண்டும் டப்புன்னு ஒரு சத்தம். கார்த்திக் மேல பார்த்தான். அந்த சத்தம் நேரா படிக்கட்டோட உச்சியிலிருந்து வந்தது. அவன் மெதுவா மேல ஏறினான். ஒவ்வொரு படி ஏறும்போதும் அந்த டப்புங்கிற சத்தம் இன்னும் தெளிவா கேட்டுச்சு. அவன் உச்சியை அடைஞ்சப்போ கருப்பு கதவுக்கு முன்னால இருந்த தரையில சிவப்பு நிற திரவம் ஒன்று மெதுவா பரவிட்டு இருந்தது. அவன் உறைஞ்சு போய் நின்னான். டார்ச்சோட ஒளிய பாய்ச்சினான். அது ரத்தம் போல இருந்தது. அவன் நடுங்கினபடியே பக்கத்துல போனான். கைய நீட்டி விரல் தொட போற அந்த நொடியில முழு வீட்டோட மின் விளக்கும் ஒரே நேரத்துல அணைஞ்சது. முழு இருள். அந்த இருள் சாதாரண இருள் இல்ல. கண்களை திறந்திருந்தாலும் மூடி இருந்தாலும் ஒன்றுதாங்கிறது போல இருந்தது. அவ்வளவு அடர்த்தியான இருள். கார்த்திக்குடைய மூச்சு சத்தம் மட்டுமே கேட்டுச்சு. பிறகு வேறொரு மூச்சு. அது அவனுடையது இல்ல. அவனுக்கு ரொம்ப பக்கத்துல, அவன் பின்னால மெதுவா ஆழமா யாரோ நின்னுகிட்டு மூச்சு விட்டுறது போல. கார்த்திக்குடைய உடல் முழுவதும் வியர்வை. திரும்பி பார்க்கணும்னு மனசு சொல்லுச்சு. ஆனா டைரியில எழுதியிருந்த வரி நினைவுக்கு வந்துச்சு. அவர்கள் உன் பெயரை அழைத்தால் திரும்பி பார்க்காதே. அவன் கண்களை மூடிக்கிட்டான். அசையல. அந்த நொடியில அவனுடைய காது கிட்ட ஒரு பெண்ணுடைய குரல் மிக மெதுவா ரொம்ப பக்கத்துல கார்த்திக் என்று சொல்றது போல இருந்தது. அவன் மூச்சே நின்னுடுச்சு. அந்த குரல் அவனுடைய பெயரை முதல் முறையா அழைச்சது. அவன் ஒருபோதும் அந்த வீட்டுல தன்னோட பெயரை சொன்னதே இல்லை. அப்படி இருக்க அந்த குரலுக்கு அவனோட பெயர் எப்படி தெரியும்? மின்விளக்கு மீண்டும் எரிஞ்சது. ஒரே ஒரு கணம். அந்த ஒளியில கருப்பு கதவுக்கு முன்னால வெள்ளை நிற ஆடை அணிந்த ஒரு பெண் நின்றுட்டு இருந்தா. நீண்ட தலைமுடி, முகம் பாதியா மட்டும் தெரிஞ்சது. ஆனா அவளுடைய கால்கள் மட்டும் நேரா கார்த்திக்குள்ள ஊடுருவி பார்த்துச்சு. அது புகைப்படத்துல பார்த்த அதே முகம், அதே பெண், வீணா. கார்த்திக்குடைய தொண்டையிலிருந்து சத்தமே வரல. அவ மெதுவா வலது கையை உயர்த்தினான். கார்த்திக்க நோக்கி இல்ல, அவனுக்கு பின்னால இருந்த படிக்கட்டை நோக்கி. ஏதோ ஒன்ற காட்டுறது போல. கார்த்திக் தன்னை அறியாம திரும்பி பார்த்தான். படிக்கட்டுடைய நடுப்பகுதியில அவன் சில நொடிகளுக்கு முன்னால பார்த்திருந்த அந்த கரை இப்போ தெளிவா இருந்தது. அது ஒரு இரத்தக்கரை மட்டும் இல்ல. ரத்தத்துல யாரோ விரலால எழுதியிருந்தாங்க, அவனை நம்பாதே. கார்த்திக் மீண்டும் திரும்பி பார்த்தான். கருப்பு கதவு முன்னால யாருமே இல்ல. மீனா காணாம போயிருந்தா. ஆனா கதவுக்கு அடியிலிருந்து மெதுவா உள்ளே இருந்து யாரும் நகங்களால கதவை தட்டுறது போல சத்தம் கேட்டுச்சு. டக் டக்குன்னு. கார்த்திக் அங்கேயே நின்னான். இப்போ அவனுக்கு புரிஞ்சுது, இந்த வீட்டுல அவன் மட்டும் இல்ல, யாரோ அவனுக்கு ஏதோ சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எச்சரிக்கிறது யார பத்தி? அவனை நம்பாதே. யார் அவன்? படிக்கட்டு மேல ரத்தத்துல எழுதப்பட்டிருந்த அந்த 2 வார்த்தைகள், அவனை நம்பாதே. அந்த எழுத்துக்கள் கார்த்திக்குடைய மனசுல மீண்டும் மீண்டும் எதிரொலிச்சுக்கிட்டே இருந்தது. அவன் மெதுவா ஒரு படி பின்னோக்கி நகர்ந்தான். அவனுடைய பார்வை படிக்கட்டு மேலையும் கருப்பு கதவு மேலையும் மாறி மாறி ஓடிச்சு. சில நொடிகளுக்கு முன்பு அந்த கதவு முன்னால நின்னுட்டு இருந்த மீனா இப்போ இல்ல. கதவு அப்படியே மூடி இருந்தது. அவ உண்மையிலேயே அங்க நின்னாளா, இல்ல அவனோட கண்கள் ஏதோ ஒன்ற உருவாக்கி பார்த்துருச்சா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேட முயன்றான். ஆனா பதில்கள் எதுவும் கிடைக்கல. அதுக்கு பதிலா வீட்டுக்குள்ள இருந்த அமைதி மட்டும் இன்னும் கனமா மாறிக்கிட்டே இருந்தது. அவன் மீண்டும் படிக்கட்டுல இருந்த ரத்தக்கரையை பார்த்தான். சில நொடிகளுக்கு முன்னால தெளிவா இருந்த எழுத்துக்கள் இப்போ மங்கிட்டு இருந்தது. ஒரு மனிதன் மெதுவா அழிக்கிறது போல. ஒவ்வொரு எழுத்தா மறைஞ்சது. முதல்ல அவன்கிற எழுத்து மறைஞ்சது. பிறகு நம்பாதேங்கிற எழுத்து. இறுதியில அங்க ரத்தக்கரை ஒண்ணுமே இல்லாம
மாறிடுச்சு. பழைய மரப்படிக்கட்டு மட்டும் அப்படியே இருந்தது. அவன் டார்ச் ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் ஆன் பண்ணான். எதுவுமே இல்லை. நான் பார்த்தது உண்மையா என்ற கேள்வி மீண்டும் அவனை பிடிச்சுக்குச்சு. அந்த இரவு அவனால தூங்க முடியல. வீட்டுடைய கீழ்த்தளத்தில் இருந்த பழைய மர நாற்காலியில அமர்ந்தபடியே டைரிய கையில வச்சிருந்தான். கடிகாரம் 2 மணியை கடந்தது. வெளியில காற்று வீசல, மழையும் இல்ல. ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் மிக மெதுவா யாரோ நடந்துகிட்டு இருக்கிற சத்தம். ஒருவர் இல்ல, 2 பேர் இல்ல, பல பேர் வெவ்வேறு திசைகள்ல ஒரே நேரத்துல. ஒரு முதியவருடைய மெதுவான நடை, ஒரு குழந்தையோட ஓட்டம், ஒரு பெண்ணுடைய மெலிந்த காலடி, ஒரு மனிதனுடைய கனமான அடிகள். அது எல்லாமும் ஒரே வீட்டுக்குள்ள. ஆனா ஒன்றையுமே பார்க்க முடியல, கேட்க மட்டுமே முடிஞ்சுது. கார்த்திக் மெதுவா எழுந்தான். அந்த சத்தங்களை பின்தொடர ஆரம்பிச்சான். அவன் அந்த மண்டபத்தை அடைஞ்சப்போ வீட்டுக்கு நடுவுல இருந்த பெரிய விளக்கு தானா ஆடிட்டு இருந்தது. காற்றே இல்லாம முன்னும் பின்னும் முன்னும் பின்னுமா அந்த விளக்குடைய நிழல் சுவர் மேல நீண்டு ஆடிச்சு. அந்த நிழல்களை பார்த்துட்டு இருந்த கார்த்திக்குடைய முகம் திடீர்னு வெளிரி போச்சு. ஏன்னா சுவர்ல இருந்த நிழல்கள் விளக்கோட அசைவுக்கு ஏற்றபடி இல்லை. விளக்கு ஒரு நிழலை மட்டுமே உருவாக்கணும். ஆனா சுவர்ல 5 நிழல்கள் இருந்துச்சு. ஒன்று அவனுடையது, மற்ற 4 யாருடையது? அவன் மெதுவா திரும்பி பார்த்தான். ஆனா அங்க யாருமே இல்லை. மீண்டும் சுவரை பார்த்தான். நிழல்கள் அப்படியே இருந்துச்சு. அது அசைஞ்சிட்டு இருந்தது. ஆனா அறையில யாருமே இல்லை. கார்த்திக்குடைய மூச்சு வேகம் அடைஞ்சது. அவன் கண்களை இறுக மூடினான். மீண்டும் திறந்தான். இந்த முறை 6 நிழல்கள். அவன் அசையாம நின்னுட்டு இருந்தான். அந்த நிழல்கள் மட்டும் மெதுவா நகர ஆரம்பிச்சது, ஒன்றன் பின் ஒன்றா. அது சுவர்ல இருந்து பிரிஞ்சு தரையில நீண்டு வீட்டுடைய வடக்கு பக்க சுவரை நோக்கி செல்ல ஆரம்பிச்சது. ஒரு ஊர்வலம் போல, ஒரு இறுதி ஊர்வலம் போல. யாரும் பேசல, யாரும் அழல. நிழல்கள் மட்டும் அமைதியா ஒரே திசையில நடந்துச்சு. கார்த்திக் தன்னை அறியாம அதை பின்தொடர்ந்தான். அவன் போன இடம் வீட்டுடைய மிகவும் பழைய பகுதி. இதுவரை திறக்கப்படாத ஒரு சின்ன வழித்தடம். மரத்தால மூடப்பட்டிருந்த கதவு ஒண்ணு. அந்த கதவை அவன் இதுக்கு முன்னால கவனிச்சதே இல்லை. நிழல்கள் எல்லாம் அந்த கதவுக்குள்ள போறது போல தோன்றுச்சு. ஆனா கதவு திறக்கப்படல. நிழல்கள் மட்டும் மரத்துக்குள்ள கரைஞ்சிடுச்சு. கார்த்திக் நடுங்கினபடி கதவை தொட்டான். மரத்து மேல சின்ன சின்ன கோடுகள். முதல்ல அது இயல்பான கீறல்கள் தான் நினைச்சான். ஆனா டார்ச் லைட்டை பக்கத்துல கொண்டு போனப்போ அது கீறல்கள் இல்லை. பல வருடங்களுக்கு முன்பு யாரும் நகங்களால கீறின தடங்கள், எண்ணற்ற தடங்கள். ஒவ்வொரு தடமும் வெளியே வர போராடின ஒருத்தருடைய வேதனை போல. அந்த கதவுக்கு நடுவுல ஒரே ஒரு சொல், மிக மங்களா, போகாதே. அவன் அந்த எழுத்துக்களை தொட்ட நொடியிலேயே முழு வீட்லயும் ஒரே நேரத்துல குழந்தைகள் சிரிக்கிற சத்தம் எழுந்துச்சு. அந்த சிரிப்பு மெல்ல மாறுச்சு. அழுகையா, அழுகை கோபமா மாறுச்சு. கோபம் கத்தலா மாறுச்சு. வீடு முழுவதும் அதிர்ந்துச்சு. கார்த்திக் காதுகளை மூடிக்கிட்டான். போதும்னு கத்துனான். அந்த கத்தல்கள் வீட்டுக்குள்ள எதிரொலிச்சுது. அதே நொடியில அனைத்து சத்தங்களும் நின்றுடுச்சு. அமைதி. அந்த அமைதிக்குள்ள ரொம்ப மெதுவா ஒரு பெண் குரல் மட்டும். அது மீனாவின் குரல். இந்த முறை அவ பயப்படல, அவ அழல, அவ அவசரமா பேசினான். என்ன மட்டும் தேடாத, நான் மட்டும் இல்ல, எங்களை காப்பாத்து. எங்களா? கார்த்திக் மெதுவா கேட்டான். பதில் இல்ல. ஆனா அவனுடைய வலது பக்க சுவர்ல ஒன்றன் பின் ஒன்றா முகங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. முதல்ல ஒரு சிறுமி, அடுத்தது வெள்ளை தாடியோட ஒரு முதியவர், பிறகு இளம் வயது மனிதன், ஒரு கர்ப்பிணி பெண், ஒரு பள்ளி மாணவன். ஒவ்வொருத்தருடைய முகமும் சில நொடிகள் மட்டுமே தெரிஞ்சது. அவங்க யாரும் பேசல. ஆனா அவங்களுடைய கண்கள் ஒரே திசையை பார்த்துச்சு. அதே கருப்பு கதவை. அவங்க எல்லாருமே ஏதோ ஒன்றை கார்த்திக்கு காட்ட முயற்சித்தாங்க. அந்த முகங்கள் மறையறதுக்கு முன்னால முதியவருடைய உதடுகள் மட்டும் மெதுவா அசைஞ்சுது. சத்தம் வரல. ஆனா அவர் சொன்ன வார்த்தைய கார்த்திக் தெளிவா படிச்சான். கீழே. அந்த ஒரே வார்த்தை. அதுக்கு பிறகு அனைத்து முகங்களும் ஒரே நேரத்துல மறைஞ்சுது. வீடு மீண்டும் அமைதியாச்சு. கார்த்திக் மெதுவா தரையை நோக்கி பார்த்தான். அவன் நின்ன இடத்துக்கு கீழே மரத்தளத்துல மிக சின்ன இடைவெளி ஒன்று இருந்தது. அதுல இருந்து குளிர்ந்த காற்று மேல வந்துட்டு இருந்தது. அந்த வீட்டுக்கு கீழே இன்னும் ஒரு இடம் இருந்தது. இதுவரை யாரும் சொல்லாத, யாரும் திறக்காத ஒரு மறைவான பகுதி. இந்த நொடியில டைரிக்குள்ளே இருந்து ஒரு பழைய காகிதம் தானா வெளியே வந்து விழுந்துச்சு. அதுல ஒரே ஒரு வரி, அவர்கள் மேலே வாழவில்லை, அவர்கள் எல்லாரும் கீழே காத்திருக்கிறார்கள். கார்த்திகோடைய கை நடுங்குச்சு.
அவன் மெதுவா வீட்டுடைய தரையை நோக்கி பார்த்தான். இப்போ அவனுக்கு புரிஞ்சுது, இந்த வீட்டுல பேய்கள் மட்டும் இல்ல, ஒரு முழு வரலாறே உயிரோட புதைக்கப்பட்டிருந்ததுங்கிறத. கீழே அந்த ஒரு வார்த்தை மட்டும் கார்த்திக்குடைய மனசுல மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருந்தது. சுவர்ல தோன்றி மறைந்த முகங்கள் அனைத்தும் ஒரே திசையை பார்த்து இருந்துச்சு. அவங்க யாரும் அவனை பயமுறுத்த முயற்சிக்கல. மாறா அவங்க அவசரமா ஏதோ சொல்ல முயற்சித்தாங்க. அவங்களால பேச முடியல. ஆனா அவங்களுடைய கண்கள் பேசுச்சு. உண்மையை தேடுன்னு சொல்ற மாதிரி இருந்தது. கார்த்திக் மண்டிட்டு தரையை நெருங்கி பார்த்தான். மரப்பலகைகளோட இடையே இருந்த மிக சின்ன இடைவெளியிலிருந்து இன்னும் குளிர்ந்த காற்று மேல வந்துகிட்டே இருந்தது. இது சாதாரண வீடு இல்லை. இந்த வீட்டோட வரைபடத்துல இல்லாத பகுதிகள்லாம் இருக்குது. அந்த உணர்வு இப்போ அவனுக்குள்ள உறுதியாயிடுச்சு. அவன் கையில இருந்த டார்ச்ச அந்த இடைவெளிக்குள்ள செலுத்தினான். ஒளி சில அடிகள் கீழே சென்று மறைஞ்சிடுச்சு. அதுக்கு கீழே வெறுமை இருந்தது. ஒரு அறை, இல்ல ஒரு பாதாள பாதைன்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்துல அவன் கையில இருந்த டைரி தானா கீழே விழுந்துச்சு. காற்று இல்லாம அதோட பக்கங்கள் வேகமா புரண்டுச்சு. படன்னு ஒவ்வொரு பக்கமும் வேகமா மாறுச்சு. கார்த்திக் அதை பிடிக்க ஓடனான். அவன் கைய வச்ச நொடியில பக்கங்கள் நின்றுடுச்சு. திறந்திருந்த பக்கத்துல மீனாவுடைய எழுத்துக்கள். இந்த வீட்டுக்கு 2 கதவுகள் இருக்கின்றன. ஒன்று எல்லாருக்கும் தெரியும், மற்றொன்று அதை வீடு யாருக்கு காட்டுகிறதோ அவர்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த வரிக்கு கீழே முதல் முறையா ஒரு வரைபடம் இருந்தது. ரொம்ப சின்னதான கை வரைபடம் தான். வீட்டுடைய மையம், படிக்கட்டு, கருப்பு கதவு, அதுல இருந்து கீழே போற ஒரு கோடு. ஆனா அந்த கோட்டுக்கு பக்கத்துல ஒரு குறியீடு, ஒரு பழைய சாவியோட வடிவம். அது பக்கத்துல ஒரு வரி, சாவி. அது கதவை பாதுகாக்கவில்லை, அது அதற்கு பின்னால் இருப்பதை பாதுகாக்கிறது. கார்த்திக்குடைய புருவம் சுருங்குச்சு. சாவியா? எங்க இருக்கு என்று அவன் மெதுவா சொன்னான். அந்த நொடியே மேல் மாடியில ஒரு பொருள் தரையில விழுந்த சத்தம். டங்குன்னு. இந்த முறை அவன் தயங்கல. படிக்கட்டை நோக்கி ஓடுனான். ஒரே மூச்சுல மேலே ஏறினான். கருப்பு கதவுக்கு முன்னால வந்தப்போ அங்க யாரும் இல்லை. ஆனா தரையில ஒரு சின்ன பொருள் கிடந்துச்சு. அது ஒளிப்பட்டதும் மின்னுச்சு. கார்த்திக் மெதுவா குனிஞ்சான். அதை எடுத்து பார்த்தா ஒரு பழைய பித்தளை சாவி. முழுவதும் பச்சை நிற துருப்பிடிப்பு. சாதாரண சாவி இல்ல. அதோட கைப்பிடியில அதே குறியீடு. ஒரு வட்டத்துக்குள்ள 3 கோடுகள். டைரியில வரைஞ்சிருந்த அதே குறியீடு. கார்த்திக் அந்த சாவியை கையில சுழற்றி பார்த்தான். அதோட எடை வித்தியாசமா இருந்தது. உள்ள ஏதோ இருக்கிறது போல. அவன் அத காது கிட்ட கொண்டு போனான். மிக மெதுவா ஏதோ ஒன்று உள்ள உருள்ற சத்தம். டிக் டிக்னு. அது வெறும் இரும்பு சத்தம் இல்ல. சாவிக்குள்ள ஏதோ மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது. அவன் கருப்பு கதவை நோக்கி பார்த்தான். சாவி துளை அதே வடிவத்தில் இருந்தது. இந்த சாவி அந்த கதவுக்கு தான். அவன் மெதுவா கையை நீட்டி சாவி துளைக்குள்ள செலுத்த போன அந்த நேரத்துல திடீர்னு திரும்பவும் அவன் கையில இருந்த டைரி கீழே விழுந்துச்சு. அது திறந்திருந்த பக்கம் முன்பு பார்த்த பக்கம் இல்ல, புதிய பக்கம். மீனாவுடைய எழுத்து இந்த முறை சீரா இல்ல, அவசரமா எழுதப்பட்டிருந்தது. சில இடங்கள்ல மை பரவி இருந்தது. அந்த பக்கத்துக்கு மேல ஒரே ஒரு வரி மட்டும் பெரிய எழுத்துல, கதவை திறக்காதே. கார்த்திக்குடைய கை உறைஞ்சது. அவன் தொடர்ந்து வாசித்தான். இந்த சாவி உன் கைக்கு வந்திருந்தால் வீடு உன்னை தேர்ந்தெடுத்து விட்டது. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லோரும் உண்மையை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் கதவை திறந்தார்கள். அவன் வேகமா அடுத்த வரைக்கு போனான். நீ மட்டும் என்னை நம்பினால் இன்னும் ஒரு இரவு காத்திரு. நாளை விடியும் வரை எந்த காரணத்திற்காகவும் கருப்பு கதவை திறக்காதே. கார்த்திக் ஆழமா மூச்சு விட்டான். ஒரு பக்கம் அவன் தேர்ந்த சாவி கிடைச்சிடுச்சு. மற்றொரு பக்கம் அதை பயன்படுத்தவே கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை. அவன் என்ன செய்யறது? அவன் சாவிய பாக்கெட்ல வைக்க முயன்றான். அந்த நேரத்துல கருப்பு கதவுக்குள்ள இருந்து முதல் முறையா மனித குரல். இந்த முறை அது மீனாவுடைய குரல் இல்ல, ஒரு வயதான ஆண், மிகவும் சோர்வான குரல்ல. திற. சில நொடிகள் அமைதி. மீண்டும் திற. எங்களை வெளியே விடு. கார்த்திக்குடைய இதயம் வேகமா துடிச்சுது. டைரி திறக்காதங்குது. ஆனா கதவுக்கு பின்னால இருக்கிறவங்க திறன்னு கெஞ்சுறாங்க. யார நம்புறது? அவன் மெதுவா பின்னோக்கி நடந்தான். அந்த நொடியில கீழே இருந்த பெரிய கடிகாரம் தானா 3 முறை அடித்தது. அந்த சத்தத்தோட கருப்பு கதவுடைய அடிப்பகுதியிலிருந்து மெதுவா கருமையான புகை வெளியே வர ஆரம்பிச்சது. புகை மட்டும் இல்ல, அதுக்குள்ள பல நிழல்கள். அது வெளியே வரல. கதவு கடியிலேயே நின்னுச்சு. யாருக்காகவோ காத்திருக்கிறது போல. கார்த்திக் மெதுவா ஒரு படி பின்னால நகர்ந்தான்.
அந்த நொடியில அவனுடைய பாக்கெட்டுக்குள்ள இருந்த சாவி தானா சூடாக ஆரம்பிச்சுது. அவ்வளவு சூடு, அவன் சட்ட பாக்கெட்டே எரியுறது போல. அவன் உடனே அதை வெளியே எடுத்தான். சாவியோட பித்தளை மேற்பரப்புல சில நொடிகளுக்கு முன்னால இல்லாத எழுத்துக்கள் மெதுவா தோன்றுச்சு. அது எரியற இரும்புல பொறிக்கிறது போல உருவாக்குச்சு. கார்த்திக் அதை படிச்சான். அதுல ஒரே ஒரு தேதி, 18 ஜூலை 1994. அதே தேதி தான் டைரியோட அடுத்த பதிவோட தேதி. அந்த பதிவுல என்ன இருக்குது? ஏன் அந்த தேதியை சாவி நினைவூட்டுது? அந்த கேள்விக்கு பதில் டைரியோட அடுத்த பக்கத்துல இருந்துச்சு. ஆனா அந்த பக்கத்தை படிச்சா திரும்பி செல்ல முடியாத பாதைக்குள்ள அவன் நுழைய போறாங்கிறத கார்த்திக் இன்னும் உணரல. கார்த்திக்குடைய வலது கையில பழைய இரும்பு சாவி, இடது கையில மீனாவுடைய டைரி. டைரியோடைய கடைசி வரிய அவன் இன்னொரு முறை வாசித்தான். கதவை திறக்காதே. கதவுக்கு பின்னால் இருப்பது ஒரு அறை அல்ல, அது ஒரு முடிவு. அந்த வரியை வாசித்தப்போ அவனுடைய விரல்கள் தானாவே நடுங்குச்சு. ஆனா அந்த நடுக்கத்தை விட அவனுக்குள்ள இருந்த கேள்விகள் பெரியதா இருந்துச்சு. மீனா யாரு? அவளையே யாரும் நினைவுல வச்சிருக்கல. ஏன் அவளுடைய பேர் எல்லா பதிவுகள்ல இருந்தும் அழிக்கப்பட்டது? ஏன் இந்த வீட்டுல ஒவ்வொரு இரவும் ஏதோ ஒன்று அவனை அந்த கதவை நோக்கி அழைச்சுக்கிட்டே இருக்குது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் அந்த கருப்பு கதவுக்கு பின்னால் தான் இருக்குதுன்னு அவனுக்கு தோன்றுச்சு. மெதுவா அவன் கதவுக்கு முன்னாடி நின்னான். அந்த கதவு இதுவரைக்கும் அவன் பக்கத்துல நின்ன எல்லா முறையும் விட இப்போ வேறுபட்டு இருந்தது. அது மேல படிஞ்சிருந்த தூசி அசையாம இருந்தது. ஆனா கதவோட அடிப்பகுதியில இருந்த நிழல் மட்டும் மெதுவா அலைஞ்சிட்டு இருந்தது. காற்றே இல்லாத இடத்துல அதை பார்த்த உடனே கார்த்திக் மெதுவா மூச்சு இழுத்தான். இது என்னோட பயமா இல்ல உண்மையா என்று தனக்குத்தானே கேட்டுக்கிட்டான். அவன் சாவிய அந்த பூட்டுக்குள்ள நுழைச்சான். சாவி ஆச்சரியமா மிக எளிதா உள்ள போச்சு. 30 வருடங்களா திறக்கப்படாத பூட்டு போலவே இல்ல. அது யாரோ தினமும் பயன்படுத்துற பூட்டு போல இருந்தது. அந்த உணர்வே அவன் முதுகுத்தண்டுல குளிர ஓட விட்டுச்சு. மெதுவா சாவிய திருப்பினான். டக்குன்னு ஒரு சின்ன சத்தம். அதுக்கு பிறகு வீட்டுடைய கீழ்த்தளத்துல இருந்த பழைய கடிகாரம் திடீர்னு நின்றுடுச்சு. அதோட ஊசைகள் 12 மணிலேயே உறைஞ்சது. இப்போதானே 3 தடவை ஒழிச்சுது, இப்போ ஏன் 12 மணில நிக்குது என்று யோசிச்சுட்டு இருக்கிற அதே நொடியில வீட்டுல இருந்த எல்லா கதவுகளும் ஒரே நேரத்துல தட் தட் தட்டுன்னு மெதுவா அதிர்ந்துச்சு. கார்த்திக் பின்னால திரும்பி பார்த்தான். யாரும் இல்ல. மீண்டும் கதவை நோக்கி திரும்பினான். அவன் கைய கதவோட கைப்பிடியில வச்சான். டைரியோட எச்சரிக்கை மனசுக்குள்ள மீண்டும் முழிச்சுது, திறக்காதேன்னு. ஆனா மற்றொரு குரலும் கேட்டுச்சு, மிகவும் பரிச்சயமான குரல். கார்த்திக். அவன் உடல் உறைஞ்சது. அது மீனாவுடைய குரல். இவ்வளவு தூரம் வந்த பிறகு திரும்பி போகாத. கார்த்திக்குடைய கை ஒரு நொடி நடுங்குச்சு. ஆனா அடுத்த நொடியே அவனுக்கு டைரியில இருந்த அந்த வரி நினைவுக்கு வந்துச்சு. சாவி கிடைத்தாலும் கதவை திறக்காதே. இல்ல, மீனா அப்படித்தானே அதை எழுதியிருந்தா? அவன் மெதுவா பின்னால திரும்பி பார்த்தான். அங்க யாரும் இல்ல. ஆனா அந்த அறைக்குள்ள இருந்து மீண்டும் அதே குரல், மிக மெதுவா, மிக சோகமா. இவ்வளவு தூரம் வந்த பிறகு இப்போ திரும்பி போகாதே. அந்த ஒரு வாக்கியம் கார்த்திகோட முடிவை மாத்திடுச்சு. அந்த கதவை மெதுவா தள்ளுனான். கதவு திறக்கும் போது பழைய மரக்கதவுகள் தர சத்தம் வரல. அதுக்கு பதிலா ஆழமான குகைக்குள்ள இருந்து காற்று வெளியே வர மாதிரி ஒரு நீண்ட பெருமூச்சு சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அந்த காற்று அவன் முகத்துல பட்டுச்சு. ஆனா அது குளிர்ந்த காற்று இல்ல. மனிதர்கள் நீண்ட நேரம் இருந்த மூடிய அறையோட மூச்சை போல இருந்தது. அவன் மெதுவா உள்ள பார்த்தான். அவன் எதிர்பார்த்தது தூசி படிஞ்ச ஒரு பழைய அறை, உடஞ்ச நாற்காலி, பழைய கட்டில், சிலந்தி வலை, அவ்வளவுதான். ஆனா உள்ள இருந்தது அதுல எதுவுமே இல்ல. அந்த அறை இந்த வீட்டோட எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி இருந்தது. சுவர்கள் வெள்ளையா இருந்துச்சு. ஒரு தூசி கூட இல்ல. தரையில ஒரு கீறலும் இல்ல. மூளையில பழைய மரமேசை, அதுக்கு மேல எரிஞ்சிட்டு இருந்த ஒரு எண்ணெய் விளக்கு. அந்த விளக்குடைய தீ காற்றே இல்லாம அசைஞ்சிட்டு இருந்தது. கார்த்திக்குடைய இதயம் வேகமா துடிச்சுது. இது எப்படி சாத்தியம்? 30 வருடங்களா மூடப்பட்ட அறைக்குள்ள விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அது முடியாத விஷயம். ஆனா அது அவன் கண் முன்னால நடந்துட்டு இருந்தது. மெதுவா உள்ள நடந்தான். அவனுடைய காலடி சத்தம் கூட அந்த அறையில விசித்திரமா எதிரொலிச்சுது. அவன் ஒரு அடி எடுத்தா இன்னொரு காலடி சத்தமும் பின்னால கேட்டுச்சு. அவன் உடனே திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. மீண்டும் நடந்தான். மீண்டும் அதே சத்தம். இப்போ அவனுக்கு பின்னால யாரோ நடக்கிறது உறுதியா தெரிஞ்சுது. ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. அந்த அறைக்குள்ள ஏதோ ஒன்று அவனோட சேர்ந்து நடந்துட்டு இருந்தது. அறையோட நடுவுல ஒரு பெரிய கண்ணாடி இருந்துச்சு. அந்த கண்ணாடி மட்டும் மிகவும் பழையதா இருந்தது. அதோட விளிம்புகள்ல கருப்பு நிற அலங்கார வேலைப்பாடுகள். அதுல மலர்கள் இல்ல,
மனித முகங்கள் செதுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு முகமும் பயத்துல உறைஞ்ச முகங்கள். அதை பார்த்த உடனே கார்த்திக் மெதுவா பக்கத்துல போனான். கண்ணாடியில அவனுடைய உருவம் தெரிஞ்சுது. ஆனா ஒரு நொடி கழிச்சு அந்த உருவம் அவனுடைய அசைவுகளை பின்பற்றல. கார்த்திக் வலது கையை உயர்த்தினா கண்ணாடியில இருந்த உருவம் அப்படியே நின்னுகிட்டே இருந்தது. அவனுடைய உடல்ல இருந்த எல்லா ரோமங்களும் சிலிர்த்துச்சு. மெதுவா கண்ணாடிக்குள்ள இருந்த கார்த்திக் சிரிக்க ஆரம்பிச்சான். ஆனா வெளியில நின்ற உண்மையான கார்த்திக் சிரிக்கல. அவன் உறைஞ்சு போய் நின்னான். கண்ணாடிக்குள்ள இருந்த உருவம் மெதுவா உதட்ட அசைச்சது. சத்தம் வரல. ஆனா அது சொன்ன வார்த்தை மட்டும் தெளிவா தெரிஞ்சுது. ஓடிப்போ. அதே நொடியில அறைக்குள்ள இருந்த எண்ணெய் விளக்கு அணைஞ்சது. முழு இருள். ஒரு வினாடி, 2 வினாடி, 3 வினாடி. மீண்டும் விளக்கு எரிஞ்சுது. கார்த்திக் பதற்றமா கண்ணாடியை பார்த்தான். அதுல அவன் மட்டும் இல்ல, அவனுக்கு பின்னால மீனா நின்னுட்டு இருந்தான். முதல் முறையா முழு உருவத்துல வெள்ளை ஆடை, நீண்ட தலைமுடி, வெளிர்ந்த முகம். ஆனா அவளுடைய கண்கள்ல கோபம் இல்ல, பயம் மட்டும் இருந்தது. அவன் நடுங்கிட்டு இருந்தா. யாரையோ பார்த்து பயப்படுறவ போல. கார்த்திக் மெதுவா திரும்பினான். ஆனா பின்னால யாருமே இல்ல. மீண்டும் கண்ணாடியை பார்த்தான். மீனா இன்னும் நின்றுட்டு இருந்தா. இந்த முறை அவன் மெதுவா கையை உயர்த்தினான். கார்த்திகை நோக்கி இல்ல, அவனுக்கு பின்னால இருந்த இருண்ட மூளையை நோக்கி. அங்க பாருங்கிறது போல. கார்த்திக் திரும்பினான். அறையோட அந்த மூளையில முழு இருளுக்குள்ள ஒரு மர நாற்காலி மட்டும் இருந்தது. அதுல யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாங்க. முகம் முழுவதும் இருள்ல மறைஞ்சிருந்தது. ஆனா அவர் மெதுவா விரல்களால நாற்காலியோட கைப்பிடிய தட்டிட்டு இருந்தார். டக் டக் டக்குன்னு அந்த சத்தம் வீட்டுடைய ஒவ்வொரு சுவர்லயும் எதிரொலிச்சுது. கார்த்திக் ஒரு அடி பின்னால நகர்ந்தான். அந்த நிழல் மெதுவா எழுந்தது. அதோட உயரம் சாதாரண மனிதனை விட அதிகமா இருந்தது. அது ஒரு அடி முன்னாடி வந்தது. அதே நொடியில மீனா கண்ணாடிக்குள்ள இருந்து முதல் முறையா சத்தமா கத்துனா. இல்ல! அவளுடைய அலறல் முழு வீட்டையும் அதிர வச்சுது. விளக்கு மீண்டும் அணைஞ்சது. இந்த முறை அறைக்குள்ள இருந்த கதவு தானாவே மூடிக்குச்சு. வெளியில இருந்து இல்ல, உள்ள இருந்து. கார்த்திக் இப்போ அந்த அறைக்குள்ள தனியா இல்ல. அறைக்குள்ள இருந்த கதவு வெளியில இருந்து யாரோ பலமா இழுத்து மூடினது போல ஒரு பெரும் சத்தத்தோட அடைஞ்சது. டட்டாங்கன்னு அந்த சத்தம் காதுகளையே பிளந்துச்சு. கார்த்திக் உடனே கதவை நோக்கி ஓடுனான். கைப்பிடியை பிடிச்சு முழு பலத்தோட இழுத்தான். அது அசையவே இல்லை. மீண்டும் மீண்டும் இழுத்தான். ஒவ்வொரு முறையும் அவன் இழுத்த போவும் கதவு மரம் மாதிரி இல்ல, இரும்பா மாறினது போல அசையாம நின்னுச்சு. அவனுடைய மூச்சு வேகமாகிட்டே இருந்தது. நான் உள்ள வந்தப்போ இந்த கதவு சாதாரணமா தானே இருந்துச்சு என்று அவன் தனக்குள்ளேயே முணுமுணுத்தான். அந்த நேரத்துல அவனுக்கு பின்னால் இருந்து மீண்டும் அந்த ஒலி கேட்டுச்சு. டக் டக் டக்குன்னு அந்த மர நாற்காலியோட கைப்பிடியை தட்டுற சத்தம். ஆனா இந்த முறை அந்த சத்தம் ஒரே இடத்துல இருந்து வரல, அறையோட 4 மூலைகள்ல இருந்தும் வந்துச்சு. கார்த்திக் மெதுவா திரும்பினான். சற்று முன்பு ஒரே ஒரு நாற்காலி தான் இருந்துச்சு. இப்போ 4 நாற்காலிகள், ஒவ்வொரு மூலையிலயும் ஒண்ணு. ஆனா அதுல யாருமே உட்கார்ந்துருக்கல. அவன் கண்களை சுருக்கி பார்த்தான். இல்ல, யாரோ இருக்காங்க. அந்த நாற்காலிகள்ல உட்கார்ந்திருந்த உருவங்கள் அசையல. அது முழுக்க இருள்ல இருந்ததுனால முகம் மட்டும் தெரியல. ஆனா அது 4ம் அவனையே பார்த்துட்டு இருந்தது. அந்த பார்வைய அவனால உணர முடிஞ்சது. கார்த்திக் மெதுவா ஒரு அடி பின்னோக்கி நகர்ந்தான். அப்போ கண்ணாடிக்குள்ள இருந்த மீனா திடீர்னு 2 கைகளையும் ஆவேசமா ஆட்டினான். அங்க பார்க்காத என்று சத்தம் இல்லாம அவனுடைய உதடுகள் அசைஞ்சது. கார்த்திக் உடனே அவளை பார்த்தான். மீனா இப்போ அறையோட வலது சுவரை நோக்கி பயத்தோட பார்த்துட்டு இருந்தா. அவளுடைய கண்கள்ல இருந்த பயம் இதுவரைக்கும் கார்த்திக் பார்த்த எந்த மனிதனுடைய கண்கள்லயும் இருந்ததில்ல. அந்த பார்வையில ஒரு வேண்டுகோள் இருந்துச்சு, ஒரு எச்சரிக்கை இருந்தது, மற்றும் தாமதமாகிடுச்சுங்கிற வேதனையும் இருந்தது. கார்த்திக் மெதுவா அந்த சுவரை நோக்கி நடந்தான். முதல் பார்வையில அது சாதாரண சுவர் தான். ஆனா பக்கத்துல போனப்போ ஏதோ ஒன்று சரியா இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சுது. அறையில இருந்த மற்ற 3 சுவர்களும் பழைய சுண்ணாம்பு பூச்சோட இருந்துச்சு. இந்த ஒரு சுவர் மட்டும் மரத்தால செய்யப்பட்டிருந்தது. ஆனா அத சுவர் போலவே வடிவமைச்சிருந்தாங்க. மரப்பலகைகளோட இணைப்புகள் கூட தெரியல. யாரோ மிக துல்லியமா மறைச்சு வச்சிருந்திருக்கிறாங்க. கார்த்திக் தன்னுடைய உள்ளங்கையால அந்த சுவரை மெதுவா தொட்டான். அது குளிர்ச்சியா இருந்தது. வீட்டுடைய மற்ற பகுதிகளை விட அசாதாரணமான குளிர்ச்சியா. அவன் மெதுவா விரல்களால தட்டி பார்த்தான். முதல் பகுதி முழுமையான சுவர். 2வது பகுதி அதுவும் உறுதியாச்சு, முழுமையான சுவர் தான். 3வது இடத்துல தொங்குன்னு சத்தம் மாறுச்சு. உள்ள வெற்றிடம் இருக்கிறது போல. அவன் மீண்டும் அதே இடத்துல தட்டினான். அதே ஒளி. அவன் 2 கைகளாலையும் அந்த பகுதியை அழுத்தினான். முதல்ல எதுவும் நடக்கல. சில வினாடிகள் கழித்து மிக மெதுவா அந்த மரப்பலகை உள்ள நகர ஆரம்பிச்சுது.
கிர்ருங்கிற பழைய இயந்திரத்தோட சத்தம் கேட்டுச்சு. சுவர் ரெண்டா பிரிஞ்சது. அதுக்கு பின்னால இன்னொரு கதவு. ஆனா அது சாதாரண கதவு இல்ல. முழுவதும் கைவேலை சிற்பங்கள். அதுல மனிதர்கள் இல்ல, வெறும் நிழல்கள். ஒன்றை ஒன்று விழுங்கிட்டு இருக்கிற நிழல்கள். கதவுக்கு நடுவுல ஒரு வட்டமான உலோக பலகை. அதுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் செதுக்கப்பட்டிருந்தது: நிழல் வாசல். அந்த எழுத்துக்கள் மிக பழைய தமிழ், ஆனா தெளிவா படிக்க முடிஞ்சது. கார்த்திக் சில நொடிகள் அப்படியே நின்னான். நிழல் வாசலா? அந்த வார்த்தையை அவன் உச்சரித்த அடுத்த நொடியே அறைக்குள்ள இருந்த காற்று மாறுச்சு. வெப்பநிலை திடீர்னு குறைஞ்சது. அவனுடைய மூச்சே வெண்மையான புகையா வெளியே வர ஆரம்பிச்சது. அந்த கதவுடைய மறுபக்கம் ஏதோ ஒன்று உயிரோட இருந்தது. அவன் மெதுவா கைய நீட்டி அந்த வாசலை தொட்டான். தொட்ட உடனே ஒரு மின்னல் போல காட்சி அவன் மனசுக்குள்ள பாஞ்சுது. ஒரு சிறுமி அழுதுகிட்டே ஓடுறா. அவளுக்கு பின்னால பல பேர். அவங்களுடைய முகம் தெரியல. அவங்க எல்லாரும் கைகள்ல விளக்குகளை வச்சிருக்காங்க. அந்த சிறுமி இந்த வாசல் முன்னால வந்து நிக்கிறா. வேண்டான்னு கத்துறா. ஆனா யாரோ அவளை பின்னால இருந்து பிடிக்கிறாங்க. அடுத்த நொடியே அந்த வாசல் திறக்குது. அதுக்குள்ள இருள் மட்டும் இல்ல, அசைற நிழல்கள், மூச்சு விடுற இருள். அந்த இருளுக்குள்ள அந்த சிறுமிய தள்ளுறாங்க. வாசல் மூடப்படுது. அவளுடைய அலறல் மட்டும் நீண்ட நேரம் கேட்டுக்கிட்டே இருக்குது. கார்த்திக் திடீர்னு பின்னால தூக்கி எறியப்பட்டான். தரையில விழுந்தான். மூச்சு வாங்க முடியாம சில வினாடிகள் கிடந்தான். இது நினைவா, இல்ல இந்த வீடே எனக்கு காட்டுற காட்சியா? அவன் நெற்றியில வியர்வை வழிஞ்சது. மெதுவா எழுந்து மீண்டும் கண்ணாடியை பார்த்தான். ஏன்னா இன்னும் அங்கேயே இருந்தா. ஆனா இப்போ அவ அழுதுட்டு இருந்தான். கண்ணீர் கண்ணாடிக்குள்ள மட்டும் இல்ல, கண்ணாடியோட வெளிப்புறத்திலயும் வழிய ஆரம்பிச்சது. கருப்பு நிற கண்ணீர். அது கண்ணாடியோட விளிம்பை தாண்டி தரையில சொட்டுச்சு. ஒவ்வொரு சொட்டும் தரையில பட்ட இடத்துல கருமையான பாதச்சுவடுகள் உருவாச்சு. அந்த பாதச்சுவடுகள் மெதுவா நிழல்வாசலை நோக்கி நடந்து போச்சு. கார்த்திக் அதிர்ச்சியோட அதை பார்த்துட்டு இருந்தான். அந்த நேரத்துல மீனா முதல் முறையா சத்தத்தோட பேசினான். அவளுடைய குரல் உடைஞ்சு போயிருந்தது. ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா கேட்டுச்சு. கார்த்திக். அவனுடைய உடல் முழுவதும் உறைஞ்சது. அவளுக்கு தன்னோட பேர் எப்படி தெரியும்? மீனா நடுங்கிற குரல்ல தொடர்ந்து பேசினான். அந்த வாசலை யாரும் திறக்க கூடாது. ஒரு தடவை திறந்தா. அவளுடைய வாக்கியம் முடியறதுக்குள்ள நிழல்வாசல் கதவுடைய மறுபுறத்திலிருந்து யாரோ மிக மெதுவா 3 முறை தட்டுனாங்க. டக் டக்குன்னு மீனா கண்களை மூடிக்கிட்டு அலர்னா. அது விழிச்சிடுச்சு. அந்த 3 தட்டல்களுக்கு பிறகு கதவோட அடிப்பகுதியிலிருந்து கருமையான நிழல் ஒன்று மெதுவா வெளியே ஊர்ந்து வர ஆரம்பிச்சது. கருப்பு நிழல் கதவோட அடிப்பகுதியிலிருந்து உயிருள்ள பாம்பு போல மெதுவா வெளியே ஊர்ந்து வந்துச்சு. அது தரைய தொட்ட இடமெல்லாம் மரம் கருகுச்சு. அந்த கருமை ஒளியையே விழுங்குச்சு. அறையில இருந்த பழைய விளக்கு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா அதோட வெளிச்சம் அந்த நிழல் மேல விழல. விழுந்த ஒளியே காணாம போயிடுச்சு. கார்த்திக்குடைய உடம்பு முழுவதும் வியர்வை. கால்கள் நடுங்குச்சு. உடனே ஓடணும். மனசு கத்திக்கிட்டு இருந்தது. ஆனா உடல் மட்டும் அசையல. அந்த நேரத்துல கண்ணாடிக்குள்ள இருந்த மீனா மீண்டும் கதர்னா. கார்த்திக், அத பாக்காத. அவன் உடனே பார்வையை திருப்ப முயன்றான். ஆனா முடியல. அந்த கருப்பு நிழல் அவன் கண்களை பிடிச்சிட்டது போல இருந்தது. மெல்ல மெல்ல அது அவன் கால்களை நோக்கி நகர்ந்துச்சு. ஒவ்வொரு அங்குலமா. அவசரமோ இல்ல, கோபமோ இல்ல, இறைய நிச்சயமா பிடிக்கிற வேட்டைக்காரனோட பொறுமை மட்டும் இருந்தது. கார்த்திக் முழு பலத்தோட பின்னால நகர முயன்றான். அதே நேரத்துல அவன் முதுகு கண்ணாடியில மோதுச்சு. மீனா மறுபுறத்துல இருந்து 2 கைகளாலையும் கண்ணாடியை அடிச்சா. ஓடு, அது உன்னை தொடக்கூடாது. அவ அலர்ன அதே நொடியில கருப்பு நிழல் கார்த்திக்குடைய காலனியை தொட்டுச்சு. அந்த ஒரு தொடுதல் மின்னல் தாக்குனது போல இருந்தது. கார்த்திக் அலர்னா. உலகமே சுழன்றுச்சு. அறை, சுவர், கண்ணாடி, மீனா எல்லாமே உடஞ்ச கண்ணாடி துண்டுகளை போல சிதற ஆரம்பிச்சது. காதுகள்ல 1000 குரல்கள். சிரிப்பு, அழுகை, அலறல், பிரார்த்தனை. என்னை காப்பாத்துங்க, கதவை மூடுங்க, அவன் வரா. ஒவ்வொரு குரலும் வெவ்வேறு காலத்திலிருந்து வந்தது போல. அவன் கண்களை இறுக்கமும் மூடிக்கிட்டான். சில வினாடிகளுக்கு பிறகு எல்லா சத்தங்களும் நின்னுச்சு. அமைதி, மிகவும் ஆழமான அமைதி. அந்த அமைதியில தான் இதய துடிப்பு மட்டும் கேட்டுச்சு. மெதுவா அவன் கண்களை திறந்தான். அவன் நின்னுட்டு இருந்தது அதே வீட்டுல இல்ல, ஆனா அதே வீடு போல இருந்த ஒரு இடத்துல. சுவர்கள் இருந்துச்சு, ஆனா அது நேரா இல்ல. மூச்சு விடுறது போல மெதுவா அசைஞ்சது. ஜன்னல்கள் இருந்துச்சு, ஆனா அதுக்கு வெளியே வானம் இல்ல. கருப்பு மூடுபனி மட்டுமே இருந்தது. கடிகாரம் ஒன்று சுவர்ல தொங்குச்சு. அதோட 3 முட்களும் எதிரெதிர் திசையில சுத்திட்டு இருந்தது. அவன் கை கடிகாரத்தை பார்த்தான். நேரம் 12:17. ஒரு நொடி கழித்து 11:53.
மறுபடியும் 2:41, மீண்டும் 12:17. கடிகாரம் நேரத்தை காட்டல. நேரம் இங்கே உடஞ்சு போயிருந்தது. இது கனவா என்று கார்த்திக் மெதுவா கேட்டான். அந்த நேரத்துல அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு பெண்ணுடைய குரல். இல்ல. கார்த்திக் திடுக்கிட்டு போய் திரும்பினான். அங்க மீனா நின்னுட்டு இருந்தா. ஆனா கண்ணாடிக்குள்ள இல்ல. அவனுக்கு முன்னால உயிரோட இருக்கிற மனிதரை போல. அதே வெள்ளை உடை, அதே முகம். ஆனா அவளுடைய நிழல் மட்டும் தரையில விழல. நீ என்று கார்த்திக் திணறினான். மீனா மெதுவா சிரிச்சா. அந்த சிரிப்புல சந்தோஷம் இல்ல, பல வருடங்களா அழுத ஒருத்தருடைய சோர்வு மட்டும் இருந்தது. நீ கதவை திறக்கல, ஆனா அது உன்னை உள்ள கூட்டிட்டு வந்துருச்சு. இது எங்க? மீனா சில நொடிகள் பதில் சொல்லல. பிறகு மெதுவா சொன்னா, இது நிழல்வாசலுக்கு அப்பால இருக்கிற உலகம். இங்க நேரம் வாழாது, நினைவுகள் மட்டும் உயிரோட இருக்கும். அந்த நொடியில தொலைவுல பனிக்குள்ள இருந்து மெதுவா பல மனித உருவங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. அது எல்லாம் கார்த்திகை நோக்கி நடந்து வந்தது. அவங்களுடைய முகங்கள் தெரியல, ஆனா ஒவ்வொருத்தருடைய கண்கள்லயும் ஒரு மாதிரியான வெறுமை. மீனா பயத்தோட பின்னோக்கி நகர்ந்தா. அவங்கள நம்மள பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போகணும். அதே நேரத்துல அந்த மனித உருவங்கள்ல ஒண்ணு மெதுவா தலையை உயர்த்துச்சு. அதோட முகத்தை பார்த்த கார்த்திகுடைய உடம்பு முழுவதும் உறைஞ்சுது. ஏன்னா அது அவனுடைய முகம். கார்த்திகுடைய இதயம் ஒரு துடிப்பை தவற விட்டுச்சு. அவன் பார்த்தது தவறா இருக்கணும், அது சாத்தியமே இல்ல. மீண்டும் கண்களை இறுக மூடிட்டு திறந்தான். இல்ல, தவறில்ல. அந்த கருமையான மனித உருவத்துடைய முகம் அவனுடைய முகம்தான். அதே கண்கள், அதே புருவம், அதே தாடை, அதே அதிர்ச்சியுடன் நின்ற முகம். வித்தியாசம் ஒன்றுதான். கார்த்திகுடைய கண்கள்ல உயிர் இருந்தது, அந்த உருவத்துடைய கண்கள்ல கருமையான வெற்றிடம் மட்டுமே இருந்தது. இது என்ன என்று நடுங்கிய குரல்ல கேட்டான். அந்த உருவம் பேசல, ஆனா அதனுடைய உதடுகள் மெதுவா அசைஞ்சது. வந்துட்டியா? கார்த்திக் பின்னோக்கி ஒரு அடி நகர்ந்தான். யார் நீ? மீண்டும் அதே வார்த்தை. வந்துட்டியா? இந்த முறை அந்த குரல் அந்த உருவத்துக்கிட்டே இருந்து வரல, அறை முழுவதிலிருந்தும் வந்தது. சுவர்கள்ல இருந்து, தரையிலிருந்து, மேற்கூரையிலிருந்து ஒரே நேரத்துல 100 பேர் பேசுறது போல. கார்த்திக்! மீனா திடீர்னு அவன் கையை பிடிச்சு இழுத்தா. அவளுடைய கை பனிக்கட்டியை விட குளிரா இருந்தது. அதுகிட்ட பேசாத, அது உன்னை ஏமாத்தும். அது உன் முகத்தை எடுத்துட்டு இருக்கு. அடுத்தது உன் உயிரையும் எடுத்துக்கும். கார்த்திக்குடைய தொண்டை வறண்டு போச்சு. ஏன் முகமா? மீனா மெதுவா தலையசைச்சா. இந்த வாசலுக்குள்ள வர ஒவ்வொருத்தருக்கும் அது அவங்க முகத்துலதான் வரும். அப்பதான் அவங்க அதை கண்டு பயப்படாம நெருங்குவாங்க. அந்த உருவம் மெதுவா ஒரு அடி முன்னால வந்துச்சு. அதோட கால்கள் தரையை தொடல, ஆனா அது நகர்ற ஒவ்வொரு முறையும் தரையில இருந்த கருப்பு நிழல்கள் எல்லாம் உயிர் பெற்று ஊற ஆரம்பிச்சுது. அந்த நிழல்கள் மனிதர்களுடைய நிழல்கள் இல்ல, அது கைகளா மாறிச்சு. 100கணக்கான கருப்பு கைகள் தரையில இருந்து மேல நின்று கார்த்திக்குடைய கால்களை பிடிக்க முயன்றுச்சு. அவன் திடுக்கிட்டு பின்னால குதிச்சான். அப்போ அந்த கைகள் எல்லாம் ஒரே நேரத்துல நின்னுடுச்சு. ஏன்னா மீனா அதை நோக்கி திரும்பி இருந்தா. அவளுடைய முகம் திடீர்னு மாறுச்சு. இதுவரைக்கும் பயந்துட்டு இருந்த அந்த பெண் இப்போ கோபமா நின்னா. அவளுடைய கண்கள் வெண்மையா மாறுச்சு. காற்றே இல்லாம அவளுடைய தலைமுடி மேலே எழுந்தது. அவ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, போ பின்னாடி. அந்த வார்த்தை அறை முழுவதும் எதிரொலிச்சது. அடுத்த நொடியே அந்த கருப்பு கைகள் எல்லாம் தேயில பட்டது போல சுருண்டு மறைஞ்சது. கார்த்திக் அதிர்ச்சியோட மீனாவை பார்த்தான். நீ யாரு? மீனா சில நொடிகள் அமைதியா நின்னான். பிறகு மெதுவா சொன்னா, நான் இந்த வீட்டோட முதல் ஆவி இல்லை, கடைசியும் இல்லை. எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, எனக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்தாங்க. அவ கையை உயர்த்தினான். அந்த நொடியில அறையோட சுவர்கள் மெதுவா மறைய ஆரம்பிச்சுது. சுற்றிலும் இருந்த இருள் மெல்ல மெல்ல பின்வாங்குச்சு. அதுக்கு பதிலா ஒரு பெரிய நிலவரை தெரிஞ்சது. ஈரமான மண், உடைந்த கற்கள், பழைய சங்கிலிகள், அதுக்கு நடுவுல மனித எலும்பு கோடுகள். 1, 2, 3 எண்ண முடியாத அளவுக்கு. கார்த்திக்குடைய மூச்சே நின்னுடுச்சு. இது இது என்ன இடம்? மீனா மெதுவா அழ ஆரம்பிச்சா. இவங்கெல்லாம் காணாம போனவங்க இல்ல, யாரும் தேடாதவங்க, யாரும் நினைவுல வைக்காதவங்க. ஆனா இன்னைக்கும் இந்த வீட்டை விட்டு போக முடியாம தவிக்கிற ஆவிகள். அந்த எலும்புக்கூடுகளுக்கு பக்கத்துல ஒவ்வொன்னா மங்கலான மனித உருவங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. ஒரு வயதான பெண், ஒரு சிறுவன், ஒரு கர்ப்பிணி பெண், ஒரு முதியவர். அவங்க எல்லாம் கார்த்திகை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கண்கள்ல கோபம் இல்ல, பயம் இல்ல, ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், எங்களை விடுவிச்சிடு. அடுத்த நொடியே அந்த நிலவரையோட ஆழத்திலிருந்து ஒரு கனமான காலடி சத்தம் கேட்டது.
ஒவ்வொரு அடியும் நெருங்கிக்கிட்டே வந்துச்சு. மீனாவுடைய முகம் மீண்டும் வெளிரி போச்சு. அவன் நடுங்கின குரல்ல சொன்னான், அவன் வந்துட்டான். மீனா சொன்ன அந்த வார்த்தை அறைக்குள்ள கரைந்த அடுத்த நொடியே அந்த கனமான காலடி சத்தம் நின்னுடுச்சு. ஒரே ஒரு கணம் முழு அமைதி. அந்த அமைதி தான் பயங்கரமா இருந்தது. கார்த்திக் தன்னுடைய மூச்சு சத்தத்தை கூட தெளிவா கேட்டான். பிறகு அந்த இருளோட நடுவுல 2 சிவந்த கண்கள் திறந்தது. முதல்ல கண்கள் மட்டும், பிறகு மெதுவா அந்த இருளே மனித உருவம் எடுத்தது. ஆனா அதுக்கு முகம் இல்லை. முழு உடலும் கருகன மரத்தை போல பிளவுகளால நிரம்பி இருந்தது. அதோட உடல்ல இருந்து புகை எழுந்துட்டு இருந்தது. அது நடந்த இடத்துல தரையில கருப்பு தடங்கள் பதிஞ்சுது. மீனா உடனே கார்த்திக்கு பின்னால நின்னான். அதோட கண்களை பார்க்காத கார்த்திக், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அது பேசுறதையும் நம்பாத. அந்த உருவம் சிரிச்சுது. அது மனித சிரிப்பு இல்ல, பழைய கிணற்றுக்குள்ள இருந்து 100 குரல்கள் ஒன்றா சிரிச்சது போல. அதோடைய குரல்கள் அறை முழுவதும் எதிரொலிச்சுது. இன்னொரு வாரிசு இறுதியா வந்துட்டான். கார்த்திக் அதிர்ச்சி அடைஞ்சான். வாரிசா? அந்த உருவம் மெதுவா கையை உயர்த்துச்சு. அடுத்த நொடியே நிழல் வாசலுக்கு பின்னால இருந்த உலகம் சிதற ஆரம்பிச்சது. சுவர்கள், தரை, நிழல்கள் எல்லாமே புகையா கரைஞ்சது. அதுக்கு பதிலா ஒரு புதிய காட்சி உருவாச்சு. 30 வருடங்களுக்கு முன்னால அதே வீடு. ஆனா இப்போ அது உயிரோட இருந்தது. முற்றத்துல விளக்குகள் எரிஞ்சிட்டு இருந்தது. பல ஊர் மக்கள் வீட்டுக்கு முன்னால நின்னு சத்தமா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு நடுவுல வெள்ளை வேட்டி அணிந்திருந்த ஒரு உயரமான மனிதன். கம்பீரமான தோற்றம், கடுமையான கண்கள். அவரை பார்த்ததும் கார்த்திக்குடைய இதயம் வேகமா துடிச்சுது. ஏன்னா அவருடைய முகத்தை அவன் ஏற்கனவே பார்த்திருந்தான். வீட்டுக்கு கீழே இருந்த பழைய குடும்ப புகைப்படத்துல. அவரு சண்முகம். அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அவர் நேரா மேல்மாடியை நோக்கி பார்த்தார். அவருடைய முகத்துல பயம் இருந்தது. கோபம் இல்ல, அதிகாரம் இல்ல, வெறும் பயம். அவர் மெதுவா சொன்னாரு, அந்த வாசல் மீண்டும் திறந்துருச்சு. அந்த வார்த்தையை கேட்டதும் வீட்டுக்குள்ள இருந்த வயதான பூசாரி நடுங்க ஆரம்பிச்சாரு. நான் அப்பவே சொன்னேன் ஐயா, அதை மூடணும்னு. இப்போ அது பசியோட விழிச்சிருக்கு. அந்த நேரத்துல மேல் மாடியில இருந்து ஒரு சிறுமியோட அலறல் கேட்டுச்சு. அப்பா, காப்பாத்துங்கப்பா! சண்முகம் மேல ஓடினார். கார்த்திக்கும் மீனாவும் அந்த காட்சிய பார்த்துட்டு இருந்தாங்க. கருப்பு கதவு முழுவதுமா திறந்து இருந்துச்சு. அதுக்கு முன்னால 10 வயது சிறுமி. அவதான் மீனா. அவ அழுதுகிட்டே தந்தையை நோக்கி கையை நீட்டினா. அப்பா, எனக்கு பயமா இருக்கு. சண்முகம் அவளை நோக்கி ஓடினார். ஆனா அந்த கருப்பு வாசலுக்குள்ள இருந்த இருள் உயிருள்ள பாம்பு போல வெளியே வந்தது. மீனாவுடைய கால்களை சுத்திக்குச்சு. அவ அலர்னா. அவளை இழுத்துச்சு. சண்முகம் அவ கையை பிடிச்சாரு. ஒரு கணம் மகளை காப்பாற்ற முடியும்னு தோணுச்சு. ஆனா அந்த இருள் மனித சக்தியை விட பலமா இருந்தது. மீனாவுடைய கை அவருடைய விரல்கள்ல இருந்து நழுவுச்சு. அடுத்த நொடியே அவ முழுவதுமா கருப்பு வாசலுக்குள்ள இழுக்கப்பட்டா. மீனா! சண்முகத்துடைய அலறல் வீட்டையே உழுக்குச்சு. அவர் கதவை திறக்க முயன்றார், முடியல. அவர் கதவை உடைக்க முயன்றார், முடியல. அவர் தரையில விழுந்து கதர்னார். அப்போ அந்த வயதான பூசாரி மெதுவா அவர் பக்கத்துல வந்து நின்னார். ஒரே ஒரு வழி இருக்கு ஐயா. சண்முகம் தலையை உயர்த்தி பார்த்தார். என்ன வழி? அதுக்கு உயிர் வேணும். ஒவ்வொரு உயிருக்கும் அது ஒரு உயிரை திருப்பி கொடுக்கும். சண்முகம் நடுங்கினாரு. அதாவது? ஆமா, உங்க மகளை உயிரோட வச்சிருக்கணும்னா வேற உயிர்களை கொடுக்கணும். அந்த ஒரு வாக்கியத்தோட கார்த்திக்கு புரிஞ்சுது. இந்த வீட்டுடைய சாபம் பேயால தொடங்கல, ஒரு தந்தையோட தவறான முடிவால தான் தொடங்குச்சு. அறைக்குள்ள மீண்டும் அமைதி திருந்துச்சு. ஆனா அது உயிரோட இருந்த அமைதி இல்ல. மரணத்துக்கு பிறகு எல்லாமே நின்று போனது போல இருந்த அமைதி. கார்த்திக் அசையாம நின்றுட்டு இருந்தான். அவனோட கையில இன்னும் அந்த பழைய சாவி இருந்தது. சண்முகம் இறுதியா சொன்ன வார்த்தைகள் மட்டும் அவன் காதுகள்ல மீண்டும் மீண்டும் ஒலிச்சுது. வாசலை ஒரு தடவை திறந்தா அதுக்கு ஒரு உயிர் வேணும். அந்த வார்த்தைகள் முடிந்த அடுத்த நொடியே டக் டக்குன்னு நிழல் வாசலோட மறுபக்கத்திலிருந்து 3 முறை தட்டப்பட்டுச்சு. இந்த முறை அது மெதுவா இல்ல, அவசரமா. யாரோ வெளியே வர போராடுறது போல. அந்த அறையோட தரை திடீர்னு அதிர ஆரம்பிச்சுது. சுவர்ல தொங்கியிருந்த பழைய விளக்கு தானா ஊசல அடிச்சு. மேலே இருந்த மரக்கம்பிகள்ல இருந்து மண் உதிர ஆரம்பிச்சுது. காற்று வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, முழு வீட்டையே சுத்தி சுழன்றுச்சு. கீழே இருந்த கதவுகள் அனைத்தும் ஒரே நேரத்துல திறந்து மூட ஆரம்பிச்சுது. பட்டார் பட்டார்னு ஒவ்வொரு கதவும் யாரோ உள்ள நுழைய முயல்றது போல அதிர்ந்துச்சு. கார்த்திக் மெதுவா நிழல் வாசலை பார்த்தான். அந்த கதவோட ஓரங்கள்ல முன்பு இல்லாத கருப்பு விரிசல்கள் தோன்றுச்சு. மரத்தோட இடுக்குகளுக்குள்ள இருந்து கருப்பு புகை மெதுவா வெளியே கசிய ஆரம்பிச்சது.
அது சாதாரண புகை இல்ல. அது தரையை தொட்ட உடனே பாம்பு போல ஊர்ந்துச்சு, சுவர்ல ஏறுச்சு, கூரைய தொட்டுச்சு, முழு அறையையும் மெதுவா மூட ஆரம்பிச்சுது. மீனா திடீர்னு கத்துனா. இல்ல, அது வெளியே வரக்கூடாது. அவளுடைய குரல்ல இருந்த பயம் இதுவரைக்கும் கார்த்திக் கேட்டதிலேயே மிக மோசமானது. என்ன வெளியே வரக்கூடாது என்று கார்த்திக் கேட்டா. மீனா அவனை நேரா பார்த்தா. முதல் முறையா அவளுடைய கண்கள்ல கண்ணீர் இல்ல, அதுக்கு பதிலா பல வருடங்களா சுமந்த வேதனை மட்டுமே இருந்தது. இந்த வாசலுக்கு அப்பால ஒரு இடம் இல்ல, ஒரு பசி இருக்கு, அது உயிர்களை சாப்பிடும். அந்த வார்த்தைகள் முடியும் முன்பே கதவோட அடியில இருந்த விரிசல் இன்னும் பெருசாச்சு. அதுக்குள்ளிருந்து ஒரு கை வெளியே வந்தது. அது மனித கை இல்ல, நீண்ட விரல்கள், கருகி போன தோல், கருப்பு நகங்கள். அது தரைய தொட்ட உடனே மெல்ல ஊற ஆரம்பிச்சுது கார்த்திகை நோக்கி. கார்த்திக் உடனே பின்னால நகர்ந்தான். அவன் எடுத்த ஒவ்வொரு அடிக்கும் தரையில இருந்த நிழல்கள் அவனோட நகரல, மாறா அவனுக்கு எதிரா நகர்ந்துச்சு. அவனுடைய நிழலே அவனை விட்டு பிரிஞ்சு நிழல் வாசலை நோக்கி நடந்தது. கார்த்திக்குடைய மூச்சு நின்னது போல இருந்தது. என்னோட நிழல். அவன் கீழே பார்த்தான். அவன் நின்னுட்டு இருந்தான். ஆனா அவனுடைய நிழல் மட்டும் மெதுவா அந்த வாசலுக்குள்ள இழுக்கப்பட்டுச்சு. மீனா அலர்னா. கண்களை மூடாத, அது உன்னோட நிழலை எடுத்தா அடுத்தது உன்னோட உயிர் தான். அடுத்த நொடியே வீட்டுடைய வெளியிலிருந்து நூற்றுக்கணக்கான குரல்கள் கேட்டுச்சு. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் ஒரே வார்த்தையை சொன்னாங்க. திறந்துருச்சு, திறந்துருச்சு. அந்த குரல்கள் நெருக்கத்துல கேட்டுது, இன்னும் நெருக்கத்துல வந்துகிட்டே இருந்தது. கார்த்திக் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா வெளியே பார்த்தான். அவனுடைய இதயம் நின்னு போற அளவுக்கு அதிர்ந்துச்சு. வீட்டை சுத்தி ஊரே நின்றுட்டு இருந்தது. ஆனா அவர்கள் உயிருள்ள மனிதர்களா இல்ல. வெள்ளை ஆடையில, கருகிய முகங்களோட, வெறுமையான கண்களோட, பல வருடங்களா காணாம போன ஆன்மாக்கள். அவங்க யாரும் வீட்டுக்குள்ள வரல. அவங்க வீட்டை சுத்தி வட்டமா நின்னு நிழல் வாசலை பார்த்துட்டு இருந்தாங்க. யாரோ வெளியே வர காத்திருக்கிறது போல. மீனா மெதுவா சொன்னான், இவங்க எல்லாரும் வாசல் திறந்த ஒவ்வொரு முறையும் காணாம போனவங்க. உடம்பு மண்ணுல பொறிஞ்சுது, ஆனா ஆவி இங்கேயே சிக்கிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்துல வாசலுக்குள்ள இருந்து ஒரு சிரிப்பு கேட்டது. மனித சிரிப்பு இல்ல, மிக ஆழமான, மிக கொடூரமான ஒரு ஒளி. அந்த ஒளி கேட்ட உடனே வெளியே நின்று இருந்த அனைத்து ஆன்மாக்களும் ஒரே நேரத்துல தலையை குனிஞ்சுது. மீனா மட்டும் நின்ன இடத்துலயே நடுங்க ஆரம்பிச்சா. அது என்று அவளுடைய உதடுகள் நடுக்குச்சு. விழிச்சு மட்டும் இல்ல, இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே நொடியில நிழல் வாசல் முழுவதும் ஒரு கருப்பு ஒளியால மூடப்பட்டுச்சு. கதவோட இருபுறமும் இருந்த மரச்சிற்பங்கள் உயிர் பெற்றது போல அசைஞ்சது. கதவுக்கு மேல இதுவரைக்கும் இல்லாத ஒரு வாசகம் மெதுவா வெளிப்பட்டுச்சு. ரத்தம் போல சிவந்த எழுத்துக்கள். கடைசி பலி இல்லாமல் வாசல் மூடாது. கார்த்திக் அந்த வாசகத்தை பார்த்தபடியே நின்னான். அவன் மெதுவா மீனாவை நோக்கி திரும்பினான். கடைசி பலி யாரு? மீனா பதில் சொல்லல. அவ வெறுமனே கார்த்திக் பின்னால பாத்துட்டு இருந்தா. கார்த்திக்குடைய முகம் மெதுவா வெளிரி போச்சு. ஏன்னா மீனா பார்த்த திசையில அவனுடைய நிழல் மட்டும் இல்ல, அதே உருவத்துல, அதே முகத்துல, அதே உடையில இன்னொரு கார்த்திக் நின்றுட்டு இருந்தான். அவன் மெதுவா சிரிச்சான். உனக்காக காத்திருந்தது நான் தான் என்றான். அந்த 2வது கார்த்திக், அதே முகம், அதே கண்கள், அதே உடை. ஆனா அவனுடைய சிரிப்பு மட்டும் மனிதனுடையது இல்ல. உதடுகள் மட்டும் சிரிச்சுது. கண்கள் உயிர் இல்லாத குளம் போல அசைவின்றி நின்றுச்சு. கார்த்திக்குடைய உடலுக்குள்ள ஒரு நடுக்கம் ஓடுச்சு. நீ நீ யாரு? அவனுடைய குரல் உடைஞ்சது. அந்த உருவம் மெதுவா தலைய சாய்த்தது. பிறகு கார்த்திக்குடைய குரல்லையே பேச ஆரம்பிச்சது. நானும் கார்த்திக் தான், ஆனா நான் வாசலுக்குள்ள பிறந்த கார்த்திக். அந்த வார்த்தைகள் அறை முழுவதும் எதிரொலிச்சுது. அதே நேரத்துல நிழல் வாசலுக்கு பின்னால இருந்த இருள் திடீர்னு அலை போல அசைஞ்சது. அது காற்று இல்ல, அது உயிரோட இருந்த இருள். அது மூச்சு விட்டது. அந்த மூச்சோடைய சத்தம் மட்டும் பல மனிதர்கள் ஒரே நேரத்துல பெருமூச்சு விடுறது போல இருந்தது. மீனா வேகமா கார்த்திக் முன்னால வந்து நின்னான். அவனை பார்க்காத, அவன் உன்னை பேச வைப்பான். உன் பயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவன் உன்னை மாத்திடுவான். கார்த்திக் குழப்பமா அவளை பார்த்தான். யார் அவன்? என்ன மாதிரியே இருக்கான். மீனா சில நொடிகள் அமைதியா இருந்தா. பிறகு முதல் முறையா அவளுடைய முகத்துல இருந்த கோபம் வெளிப்பட்டது. இந்த வாசல் உள்ள வர ஒவ்வொருத்தருடைய இருளையும் பிரிச்சு எடுக்குது. ஒரு மனிதருக்குள்ள 2 உலகம் இருக்கு. வெளியில தெரியுற மனசு, உள்ள ஒளிஞ்சிருக்கிற இருள். அந்த இருளுக்கு தான் உருவம் கொடுக்குது இந்த வாசல். கார்த்திக் எதுவும் பேசல. அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது.
அவன் முன்னால நின்னுட்டு இருக்கிறது வேறொரு மனிதன் இல்ல, அவனுடைய இருண்ட உருவம். அந்த நிழல் கார்த்திக் மெதுவா சிரிச்சான். இவ உன்கிட்ட பொய் சொல்றா, உனக்கு உண்மை தெரியணுமா என்று கேட்டான். கார்த்திக் பேசுறதுக்கு முன்பே மீனா கத்துனான், இல்ல அவன்கிட்ட பேசாத. ஆனா அந்த ஒரு நொடி கார்த்திக்குடைய பார்வை அந்த நிழலோட கண்களை சந்திச்சது. அடுத்த கணமே உலகமே மாறி போச்சு. அவன் மீண்டும் அந்த வீட்லயே இருந்தான். ஆனா வீடு பழையதா இல்ல, புதியதா இருந்தது. சுவர்கள் வெள்ளையா இருந்துச்சு. முற்றத்துல குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாங்க, பெண்கள் சிரிச்சிட்டு இருந்தாங்க. சமையல் வாசனை, மனிதர்களுடைய பேச்சு சத்தம், ஒரு உயிருள்ள வீடு. இது இது எப்படி? கார்த்திக் அதிர்ச்சி அடைஞ்சான். அப்போ படிக்கட்டுல இருந்து ஓடி வந்தா மீனா. ஆனா அவ ஆவி இல்ல, 10 வயது குழந்தை. சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்கி வந்தா. அவ பின்னால ஒரு வயதான பெண். மீனா, அந்த மேல் மாடிக்கு போகாத என்று சிரிச்சுக்கிட்டே சொன்னான். சரிம்மா என்று பதில் சொல்லிட்டு மீண்டும் திரும்பி பார்த்தா. நேரா கார்த்திக் நின்றுட்டு இருந்த இடத்த பார்த்தா. கார்த்திக் அதிர்ந்து போனான். அவளுக்கு என்ன தெரியுதா? மீனா மெதுவா சிரிச்சா. ஆனா அந்த சிரிப்பு ஒரு நொடியில மறைஞ்சது. அவளுடைய கண்கள் திடீர்னு பயத்துல விரிஞ்சுது. அவ கார்த்திக் பின்னால பார்த்தா. கார்த்திக் திரும்பினான். படிக்கட்டு மேல கருப்பு கதவு தானா திறந்துச்சு. அதுக்குள்ள வெறும் இருள் இல்ல, மிகப்பெரிய மனித உருவம் ஒன்று நின்னுட்டு இருந்தது. அதுக்கு முகம் இல்ல, கண்கள் இல்ல, ஆனா அது எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தது. அந்த உருவம் மெதுவா ஒரு கையை நீட்டுச்சு. அடுத்த நொடியே மீனா அலர்னா. வீட்டுல இருந்த எல்லாருமே ஒரே நேரத்துல தரையில விழுந்தாங்க. விளக்குகள் அணைஞ்சது, ஜன்னல்கள் தானா மூடுச்சு, கதவுகள் பூட்டிக்குச்சு. வீடு முழுவதும் இருள் நிரம்புச்சு. கார்த்திக் மீண்டும் நிகழ்காலத்துக்கு திரும்பினான். மூச்சு வாங்க முடியாம தரையில விழுந்தான். அது யாரு என்று கேட்டான். மீனா பதில் சொல்லல. அவன் நடுங்கிக்கிட்டே நிழல் வாசல பார்த்தா. பிறகு மெதுவா சொன்னா, நான் பேய் இல்ல, நாங்க யாருமே பேய் இல்ல, நாங்க அதுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஆன்மாக்கள். அவளுடைய கண்ணீர் துளி தரையில விழுந்துச்சு. அது எங்களை கொல்லல, எங்களை வெளியே விடவும் இல்லை. அந்த வார்த்தைகள் முடிந்ததும் நிழல் வாசலோட மறுபக்கத்துல இருந்து முதல் முறையா ஒரு பெயர் ஒழிச்சுது. ஆழமான மனிதன் இல்லாத குரல், சண்முகம். மீனா கண்களை மூடிக்கிட்டா. இல்ல, அது அவரை கூப்பிடல, அவரோட ரத்தத்தை கூப்பிடுது. மெதுவா அவ கார்த்திக்க பார்த்தா. அவளுடைய உதடுகள் நடுங்குச்சு. இப்போ அடுத்த பலி நீதான் கார்த்திக், அடுத்த பலி நீதான். மீனா அந்த வார்த்தையை சொன்னதும் அறைக்குள்ள இருந்த காற்றே கனத்து போச்சு. கார்த்திக்குடைய மார்பு வேகமா ஏறி இறங்குச்சு. அவன் மெதுவா நிழல் வாசலை நோக்கி பார்த்தான். கதவு இப்போ முழுமையா திறக்கல. ஆனா அதோட 2 கதவுகளுக்குள்ளேயும் இடையில இருந்த சின்ன இடைவெளி ஒவ்வொரு நொடியும் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே இருந்தது. அந்த இடைவெளிக்குள்ள இருள் மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான கைகள், மனித கைகள், குழந்தைகளோட கைகள், முதியவர்களுடைய கைகள், பெண்களுடைய கைகள், அது அனைத்துமே வெளியே வர முயற்சி பண்ணிட்டு இருந்தது. சில கைகள் உதவி கேட்பது போல இருந்துச்சு, சில கைகள் உள்ளே இழுக்க முயற்சித்தது. அந்த காட்சியை பார்த்த உடனே கார்த்திக் 2 அடிகள் பின்னால நகர்ந்தான். இது என்ன இடம் என்று அவன் நடுக்கிற குரல்ல கேட்டான். மீனா சில நொடிகள் கண்களை முடிக்கிட்டா. பிறகு மெதுவா பேச ஆரம்பிச்சா. இது நரகம் இல்ல, சொர்க்கமும் இல்ல, நிழல்களோட சிறை. ஒருத்தர் பயந்து சாகறதுக்கு முன்னாடி அவரோட ஆன்மா இங்க இழுக்கப்பட்டா அவங்களால வெளியே போக முடியாது. உடம்பு மண்ணுக்கு போயிடும், ஆனா ஆன்மா இந்த வாசலுக்குள்ளேயே மாட்டிக்கும். கார்த்திக்குடைய மனசுல ஒரே நேரத்துல பல கேள்விகள் எழுந்துச்சு. அப்போ இத்தனை வருஷத்துல இறந்து போனவங்க, அவங்கள பல பேர் இங்கேதான் இருக்காங்க. அந்த வார்த்தைகள் முடிந்த அதே நொடியே வாசலுக்குள்ள இருந்து ஒரு குழந்தையோட குரல் கேட்டுச்சு. அக்கா. மீனா உடல் முழுவதும் நடுங்குனா. அவளுடைய முகம் வெளிரி போச்சு. கண்கள்ல மீண்டும் கண்ணீர் விழிஞ்சுது. இல்ல, அது அவன் குரல் இல்ல, அது என்னை ஏமாத்துது. ஆனா மீண்டும் அதே குரல், அக்கா என்னை கூட்டிட்டு போ. மீனா தன்னுடைய காதுகளை 2 கைகளாலையும் மூடிக்கிட்டு கீழே உட்கார்ந்தா. கேட்காத, அது யாரோட குரலை வேணாலும் எடுத்து பேசும். அது உயிரோட இருக்கிறவங்களோட மனசை உடைக்கிறதுக்காக இறந்தவங்களோட குரலை பயன்படுத்தும். கார்த்திக்குடைய உடலுக்குள்ள ஒரு குளிர்ச்சி ஓடுச்சு. அவன் மீண்டும் அந்த இருளை பார்த்தான். அங்க 1000 கண்கள் திறந்துச்சு. அது அனைத்துமே அவனை மட்டுமே பார்த்துட்டு இருந்தது. அந்த நேரத்துல கார்த்திக்குடைய சட்டைப்பைக்குள்ள இருந்த பழைய டைரி தானா கீழே விழுந்துச்சு. அது தானாவே கடைசி பக்கத்துக்கு புரண்டுச்சு. அதுல இதுவரைக்கும் இல்லாத எழுத்துக்கள் மெதுவா தோன்ற ஆரம்பிச்சது. மை கொண்டு எழுதப்படல, சிவப்பு நிறத்துல புதுசா எழுதப்படுறது போல. ரத்தம் சாபத்தை உருவாக்கவில்லை, பயம்தான் உருவாக்கியது.
ஒருவன் பேராசையால் வாசலை திறந்தான். ஆனால் ஒவ்வொரு தலைமுறையும் அதை பயத்தால் உயிரோட வைத்தது. கார்த்திக் வேகமா அடுத்த வரிய படிச்சான். அவனுடைய முகம் மாறுச்சு. வாசலை மூட ஒரு பலி தேவையில்லை. அவன் அதிர்ச்சியோட மீனாவை பார்த்தான். என்ன, பலி வேணாமா? மீனாவும் குழப்பம் அடைஞ்சா. அது எப்படி முடியும்? அடுத்த வரி மெதுவா தோன்றுச்சு. அதை நம்புறவன் இருக்கும் வரை வாசல் வாழும். அதை எதிர்த்து நிற்கிறவன் அதன் ஆட்சியை முடிப்பான். அந்த வார்த்தைகள் தோன்றின அதே நொடியில நிழல் வாசலுக்குள்ள இருந்த கருமையான உருவம் முதல் முறையா முழுமையா வெளியே ஓடி அடிய வச்சுது. அதனுடைய கால்கள் தரையை தொட்டவுடனே முழு வீடும் பயங்கரமா அதிர்ந்துச்சு. சுவர்கள் வெடிக்க ஆரம்பிச்சது. கண்ணாடிகள் ஒன்றன் பின் ஒன்றா சிதறச்சு. வீட்டை சுத்தி நின்றுட்டு இருந்த அனைத்து ஆன்மாக்களும் ஒரே நேரத்துல அலறுச்சு. அந்த அலறல் ஒரு கிராமம் முழுவதும் ஒரே நேரத்துல அழுதது போல இருந்தது. கருமையான உருவம் மெதுவா தலையை உயர்த்துச்சு. அதுக்கு முகம் இல்ல, ஆனா அதோட மார்புக்கு நடுவுல நூற்றுக்கணக்கான மனித முகங்கள் புதஞ்சு கிடந்தது. ஒவ்வொரு முகமும் உதவி கேட்டு அலறிட்டு இருந்தது. மீனா மெதுவா கார்த்திக்குடைய கையை பிடிச்சா. இப்போ முடிவெடுக்கணும். 2 வழிதான் இப்போ இருக்கு. இந்த வாசலை இப்பவே மூடணும், இல்ல முழு உண்மையும் தெரிஞ்சுக்கணும்னு உள்ள போகணும். ஆனா உள்ள போனா திரும்ப வருவேன்னு என்னால சொல்ல முடியாது. கார்த்திக் சில நொடிகள் எதுவும் பேசல. அவன் திரும்பி பார்த்தான். வாசலுக்கு அப்பால முடிவே இல்லாத இருள். அந்த இருளுக்குள்ள இன்னும் நூற்றுக்கணக்கான ஆன்மாக்கள் கைகளை நீட்டிட்டு இருந்தது. அவங்களோட கண்கள்ல ஒரே ஒரு வேண்டுகோள், எங்களை விட்டுட்டு போகாத. கார்த்திக் மெதுவா கண்களை மூடினான். பிறகு மீண்டும் திறந்தான். அவனுடைய முகத்துல இருந்த பயம் மறைஞ்சிடுச்சு. அதுக்கு பதிலா ஒரு முடிவு மட்டும் இருந்தது. அவன் மெதுவா நிழல் வாசலை நோக்கி நடந்தான். இந்த வாசலை மூடுறதுக்கு முன்னாடி இதோட முழு உண்மையையும் தெரியணும். இல்லனா இது வேற எங்கேயாவது மீண்டும் திறக்கும். அந்த கருமையான உருவம் முதல் முறையா சிரிச்சுது. அந்த சிரிப்பு மனிதனுடையதில்ல, வேட்டையாட போற மிருகத்துடைய சிரிப்பு. அது மெதுவா தன்னுடைய நீண்ட கைய கார்த்திகன் நோக்கி நீட்டுச்சு. அப்படின்னா உள்ள வா, என்னோட உண்மைய நேர்ல பாரு என்று சொன்னது. உள்ள வா. அந்த இருளுடைய குரல் ஒலிச்சப்போ கார்த்திக் ஒரு கணம் கூட தயங்கல. மீனா அவன் கைய பிடிக்க முயன்றா. வேண்டாம், அதுக்குள்ள போனா நீ திரும்பி வரமாட்ட. கார்த்திக் அவளை பார்த்தான். மெதுவா சிரிச்சான். நான் திரும்பி வரலனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க எல்லாரும் திரும்பணும். அவன் ஒரு அடியை முன்னால வச்சான். நிழல் வாசல் அவனை முழுவதுமா விழுங்குச்சு. அடுத்த நொடி அவன் ஒரு எல்லையற்ற இருளுக்குள்ள நின்றுட்டு இருந்தான். மேல வானம் இல்ல, கீழே பூமி இல்ல, நேரம் இல்ல, காற்று இல்ல. ஆனா ஆயிரக்கணக்கான மனித உருவங்கள், அது அனைத்துமே நிழல்களா அலைஞ்சிட்டு இருந்தது. அவங்களுடைய கண்கள்ல ஒரே ஒரு கேள்வி, எங்களை யார் நினைவுல வச்சிருக்கிறாங்க? அந்த இருளுக்கு நடுவுல ஒரு பெரிய கல்மேடை. அது மேல கருப்பு புகையால ஆன உருவம். முகம் இல்ல, உடல் இல்ல, ஆனா அதுக்குள்ள நூற்றுக்கணக்கான முகங்கள். அது அனைத்துமே அலறிட்டு இருந்தது. நீ யாரு? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி உயிரோட இருக்கிறவங்களுடைய ஆன்மாக்களையும் இறந்து போனவங்களுடைய ஆன்மாக்களையும் இப்படி இழுத்து வச்சிருக்க? உனக்கு என்னதான் வேணும்? நீ யாரு? எனக்கு பதில் சொல்லு என்று கார்த்திக் கேட்க அது மெதுவா பேச ஆரம்பிச்சது. நான் பேய் இல்ல, நான் சாபமும் இல்ல. மனிதனோட பயம், பேராசை, குற்ற உணர்ச்சி, அதெல்லாம் சேர்ந்த உருவம்தான் நான். கார்த்திக் அமைதியா கேட்டுட்டு இருந்தான். அந்த உருவம் தன்னோட கையை உயர்த்தி இருள் முழுவதும் அலை போல பிரிச்சுது. கார்த்திக்கோட கண் முன்னால 30 வருடங்களுக்கு முன்னால நடந்த அந்த இரவு மீண்டும் உயிர் பெற்றுச்சு. மழை, இடி, சின்ன வயது மீனா, கருப்பு கதவு. ஆர்வத்துல அவ அந்த வாசலை திறந்தா. அடுத்த நொடி இருள் அவளை உள்ள இழுத்துது. அவளுடைய அலறலை கேட்டு ஓடி வந்தாரு சண்முகம். தம் மகளை பார்த்ததும் அவர் தயங்கல. அவரும் வாசலுக்குள்ள குதிச்சாரு. ஆனா அவரால மீனாவை வெளியே கொண்டு வர முடியல. அந்த இருள் மீனாவை பிடிச்சுக்கிச்சு. 3 நாட்கள் சண்முகம் அந்த வாசலுக்கு முன்னாலேயே உட்கார்ந்திருந்தார். சாப்பிடல, தூங்கல, அழுதுகிட்டே இருந்தார். அப்போதான் ஊருக்கு வெளியில இருந்து ஒரு வயதான பூசாரி வந்தார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த வாசல் ஒரு உயிரை கேட்டுட்டு இருக்கு. உயிர் கொடுத்தா உன் மகள் உயிரோட இருப்பா. சண்முகம் ஒரு தந்தையா யோசிச்சாரு. அறிவால இல்ல, அன்பால. அதுதான் அவருடைய வாழ்க்கையோடைய மிகப்பெரிய தவறு. அந்த இருளோட உருவம் சிரிச்சுது. பலி எனக்கு தேவையில்லை, ஆனா அவன் நம்பிட்டான், அவன் பயந்தான். அந்த பயம்தான் எனக்கு சக்தி கொடுத்தது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் யாராவது ஒருத்தவங்க காணாம போனாங்க. உண்மையிலேயே அவங்கள அந்த இருள் தேர்ந்தெடுக்கல.
பயந்த மனிதர்கள் தான் தங்களோட பயத்தால வாசலுக்கு புதிய ஆன்மாக்களை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. சாபம் இருளால உருவானதில்ல, மனிதர்களோட நம்பிக்கையால உருவானது. கார்த்திக் மெதுவா கேட்டான், அப்போ மீனா? அந்த இருள் அமைதியா இருந்தது. அப்போ கார்த்திக் பின்னால் இருந்து மீனா நடந்து வந்தா. இப்போ அவ சிறுமியா இல்ல, வயதான பெண்ணும் இல்ல, அவ ஒளியா இருந்தா. மெதுவா சிரிச்சா. நான் செத்து போகல கார்த்திக், உயிரோடவும் இல்ல. இந்த வாசலுக்கும் இந்த உலகத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல, இவங்க எல்லாருமே. அவ பின்னால ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் நின்னுட்டு இருந்தது. கார்த்திக் மெதுவா தன்னோட கையில இருந்த அந்த பித்தளை சாவியை எடுத்தான். பிறகு அதை ரெண்டா உடைச்சான். அந்த சத்தம் முழு இருள் உலகத்தையும் அதிர வச்சுது. அந்த நொடியில நிழல் வாசல்ல இருந்த அனைத்து பூட்டுகளும் ஒன்றன் பின் ஒன்றா உடைஞ்சுது. ஆனா கதவு திறக்கல, மாறா மெதுவா மூட ஆரம்பிச்சுது. இருளோட உருவம் முதல் முறையா அலறுச்சு. இல்ல, பயம் இல்லைன்னா நான் இல்ல. அதோட உடல் புகையா கரைய ஆரம்பிச்சுது. அதுக்குள்ள சிக்கி இருந்த அனைத்து முகங்களும் ஒன்றன் பின் ஒன்றா வெளியே வந்துச்சு. அவங்க ஒளியா மாறினாங்க. மீனா கார்த்திகை பார்த்தா. அவளுடைய முகத்துல 30 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையா அமைதி இருந்தது. நன்றி கார்த்திக், அவ மெதுவா சொன்னா. எங்களை யாரும் காப்பாத்தல, நீ மட்டும்தான் எங்களை நம்பின. அவ கைய நீட்டினான். கார்த்திக் அவளுடைய கையை தொட்டான். அந்த தொடுதலோட மீனாவுடைய உருவம் மெதுவா ஒளியா கரைஞ்சுது. அவளோட மற்ற எல்லா ஆன்மக்களும் விடியற்கால மூடுபனி போல வானத்தை நோக்கி மறைஞ்சுது. கார்த்திக் கண்களை திறந்தப்போ அவன் மீண்டும் அந்த பழைய வீட்டிலேயே இருந்தான். நிழல் வாசல் இப்போ இல்ல. அந்த இடத்துல வெறும் பழைய சுவர் மட்டும் இருந்தது. கருப்பு கதவு சாம்பலா செதறி இருந்தது. வீட்டுக்குள்ள பல வருடங்களுக்கு பிறகு முதல் முறையா பறவைகளோட சத்தம் கேட்டுச்சு. ஜன்னல் வழியா காலை சூரிய ஒளி விழுந்துச்சு. அந்த வீடு இனி சாபமுள்ள வீடு இல்ல. சில மாதங்கள் கழித்து அந்த வீட்டை வாங்க பல பேர் வந்தாங்க. கார்த்திக் எல்லார்கிட்டையும் ஒரே பதில தான் சொன்னான், இந்த வீடு விற்பனைக்கு இல்ல. அவன் அந்த வீட்டை இடிக்கவும் இல்ல, பூட்டவும் இல்ல. அத பழையபடி புதுப்பிச்சான். வாசல்ல ஒரு பலகை வச்சான், நிழல் வாசல் இல்லம், மறக்கப்பட்ட உயிர்களின் நினைவிடம். ஒவ்வொரு வருடமும் அன்னைக்கு மட்டும் அவன் ஒரு விளக்கேத்தி வைப்பான். யாருக்காகன்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டான். ஆண்டுகள் கடந்துச்சு. அந்த வீட்டை பத்தின பேய் கதைகள் மெதுவா மறைஞ்சுது. குழந்தைகள் மீண்டும் அந்த வீட்டுக்கு முன்னால விளையாட ஆரம்பிச்சாங்க. சிரிப்பு மீண்டும் அந்த வீட்டுக்குள்ள திரும்பி வந்தது. எல்லாமே முடிஞ்சிட்டது போல இருந்தது. ஆனா ஒரு மழை இரவு வீட்டை சுத்தம் செஞ்சிட்டு இருந்த கார்த்திக் படிக்கட்டுக்கு கீழே இருந்த அந்த பழைய கண்ணாடியை தொடச்சான். தூசி விலகுச்சு. அவன் தன்னுடைய முகத்தை பார்த்தான். திரும்பி போக போனான். அப்போ கண்ணாடிக்குள்ள அவனுக்கு பின்னால மிக மங்களா ஒரு கருப்பு நிழல் நின்னுட்டு இருந்தது. இந்த முறை அது சிரிக்கல, அசையவும் இல்லை, வெறுமனே பார்த்துட்டு இருந்தது. கார்த்திக் மெதுவா திரும்பினான். அங்க யாரும் இல்ல. மீண்டும் கண்ணாடியை பார்த்தான். அந்த நிழலும் இல்ல. கார்த்திக் தன்னுடைய மனப்பிரமைன்னு நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டான். ஆனா கண்ணாடியோட அடிப்பகுதியில புதுசா ஒரு விரல் தடம் மட்டும் தெரிஞ்சது. அதுல ஒரே ஒரு வார்த்தை, முடிவா. இந்த பயணம் இன்னும் முடிவடையவில்லை. மீண்டும் ஒரு கதையுடன் மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம். நன்றி.